ශක්තිමත් වී වෙනස්කම් ඇති කරගන්න බැලනடைந்து මාற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ජීවිතේ යම් කිසි දෙයක් අපි දැනගන්න මොහොතේ අපි ශක්තිමත් වෙනවා. வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நாங்கள் பலன் அடைகிறோம். දැන ගැනීම අපට ශක්තිය ලබා දෙනවා. அறிந்து கொள்வது நமக்கு பலத்தை අද உண்டாக்குகிறது. දෙවියන් වහන්සේ මාතුලින් යම් කිසි දෙයක් අපට කියලා දෙන්නවා. இன்று போதகர் மூலம் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க போகிறார். බයිබලේ එසේකියල් කියලා පොතක් තියෙනවා. வேதத்திலே வேதாகமத்திலே எசேக்கியேல் என்கிற ஒரு புத்தகம் இருக்கிறது. ඒකේ 37 වෙනි පරිච්ඡය. அதில் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம். කෙනා දන්නා වූ සැබෑ වූ සිදුවීමක් තිබෙනවා. எல்லோரும் அறிந்த தெரிந்த உண்மையுள்ள ஒரு சம்பவம் இருக்கிறது. ඊශ්‍රායල් දේශේ ලොකු යුද්ධයක් ඇති වුණා. இஸ்ரவேல் தேசத்திலே பெரிதான ஒரு யுத்தம் நடந்தது. ඊශ්‍රායල් සෙනගේ යුද්ධෙන් ඔවුන් පැරදුනා. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த யுத்தத்திலே தோற்று போனார்கள். ඇයි ඔවුන් පැරදුනේ? ஏன் அவர்கள் தோற்றார்கள்? කවදා දේව සෙනගේ පැරදෙන්නව අය නොවේ. ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் தோற்கிறவர்கள் அல்ல. නමුත් ඔවුන් පැරදුනා. ஆனாலும் அவர்கள் தோற்றார்கள். දෙවියන් වහන්සේ ඔවුන්ගේ පැත්තේ සිටියේ නැහැ. தேவன் அவர்கள் பக்கம் இருக்கவில்லை. ඇයි දෙවියන් වහන්සේ ඔවුන්ගේ පැත්තේ සිටියේ නැත්තේ? ஏன் தேவன் அவர்கள் பக்கம் இருக்கவில்லை? ඔවුන්ගේ ජීවිතේ වැරදි ජීවිතේ ජීවත් වුණා. அவர்கள் வாழ்க்கையிலே தவறான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ඔවුන් කරන හැම දෙයක්ම වැරද්දා. அவர்கள் செய்த எதுவா இருந்தாலும் அது ඔවුන් தவறு. පාපිෂ්ඨ ජීවිතේ ජීවත් වුණා. அவர்கள் வாழ்ந்தது பாவ வாழ்க்கை. ඒ නිසා යුද්ධයේ ඔවුන් මිය ගියා. எனவே அந்த யுத்தத்திலே மரித்து போனார்கள். විශාල සෙනගක්. பெரிதான ஜனக்கூட்டம், දහස් සෙනගක් මිය ගියා. ஆயிரம் ஜனங்கள் மரித்தார்கள். ඔවුන්ගේ වැරද්ද. அவர்கள் தவறு. ඔවුන් වැරද්දපු නිසා තමයි ඔවුන්ගේ ජීවිතේ ඔවුන් විනාශ වුණේ. அவர்கள் தவறு செய்தபடினாலே தான் அவர்கள் வாழ்க்கை ඒ නිසා அழிக்கப்பட்டது. එකිනෙකිනාවේ ගුවාවේ දාලා නැත්තම් භූමි දනකන්ට ඔවුන්ට බැරුණා. எனவே ஒவ்வொருவரையும் அடக்கம் பண்ண அவர்களால் முடியாமல் இருந்தது. ඒ නිසා මැරුණාව අයව මිටියාවතට දැම්මා. எனவே மரித்தவர்களை பள்ளத்தாக்கிலே போட்டார்கள். අවුරුදු ගණනාවක් ගියා. வருட கணக்கு சென்றது. ගාක් කාලයක් ගියා. பல நாட்கள் சென்றது. ඇට සැකිලි තමයි තර තිබුණේ. அந்த இடத்துல மிகுதியா இருந்தது எலும்புகள் தான். ගාක් වියලුණාව ඇට සැකිලි තමයි ස්ථානේ තිබුණේ. அநேக உலர்ந்த எலும்புகள் தான் இருந்தது. ඇයි ඒ සරවල් මැරිලා අවුරුදු ගණනාවක් වෙන්න නිසා. ஏனென்றால் அந்த சரீரங்கள் மரித்து பல வருடங்களா ඒ இருக்கிறபடினால் මිටියාව සම්පූර්ණයෙන් පිරලා තිබුණේ වියලුණාව ඇට සැකිලි. அந்த பள்ளத்தாக்கு முழுமையாய் நிரம்பி இருந்தது உலர்ந்த ඒ எலும்புகளினால். සරේ දෙන කොටස් ගැලවිලා වෙන වෙන තැන් වල තමයි තිබුණේ. அந்த சரீரத்தில் இருந்து ஒவ்வொரு பாகங்களும் கலட்டப்பட்டு வேறு வேறு திசைகளிலே இருந்தது. ඒක ගැලවුණා. அது கலண்டது. ඒ නිසා ඒක වියලලා ඒක තිබුණා. எனவே அவைகள் உலர்ந்திருந்தது. නමුත් මේක අවුරුදු ගණනාවක් පරණයි. ஆனாலும் இது வருடக்கணக்காய் பழமையானது. දැන් එසේකියල් මේ වියලුණා ඇට සැකිලි දෙස බලන මොහොතේ இப்பொழுது எசேக்கியேல் இந்த உலர்ந்த எலும்புகளை பார்க்கும் பொழுது ඒ එසේකියල්ට කිසිම බලාපොරොත්තුවක් නැහැ මේ වියලුණා ඇට සැකිලි ගැන. ஆனால் இந்த எசேக்கியேலுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை இந்த உலர்ந்த எலும்புகளை குறித்து. ඇයි? ஏன்? ஏன்? වැරදුපු නිසා. தவறு අද செய்தபடியால். උගාදෙනගේ ජීවිතේ වැරදි කරලා තියෙනවා. இன்று அநேகருடைய வாழ்க்கையிலே தவறு වැරදි செய்திருக்கிறார்கள். තීරණ අරන් තියෙනවා. தவறான தீர்மானங்களை වැරදි எடுத்திருக்கிறார்கள். ක්‍රියාවක් කරලා තියෙනවා. தவறான கிரிகைகளை ඒ செய்திருக்கிறார்கள். නිසා උන්ගේ ජීවිතය විනාශයටපත් වෙලා තියෙනවා. எனவே அவர்களுடைய வாழ்க்கை அழிந்து මම போயிருக்கிறது. මේ වගේ මෝඩ දෙයක් කළා. நான் இப்படியான மடத்தனமான මම காரியத்தை මනුෂ්‍ය செய்தேன். විශ්වාස කළා. நான் அந்த மனிதனை ඒ விசுவாசித்தேன். නිසා විනාශයටපත් වෙලා සිටිනවා. எனவே அழிந்து මේ போயிருக்கிறார்கள். වැරදි නිසා இந்த தவறின் நிமித்தம் නැවත ජීවත් වෙන්න පුළුවන් කියලා බලාපොරොත්තුවක් නැහැ. திரும்பவும் வாழ முடியும் என்கிற நம்பிக்கை இல்லை. දෙවෙනි එක இரண்டாவது, ඒක විනාශ වෙලා උගා කාලයක්. அது அழிந்து போய் பல ඒ காலங்கள். නිසා ඒකේ බලාපොරොත්තුවක් නැහැ. ඒ ඇට සැකිලි නැවත මිනිසෙක් වගේ ජීවත් වෙයි කියලා. எனவே அந்த எலும்புகளை குறித்து எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை திரும்ப மனிதனாய் வாழும் என்று. දෙවියන් වහන්සේ එසේකියල් ගාව ප්‍රශ්නයක් අහනවා. தேவன் எசேக்கியேல் இடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார். මේ වියලුණාව ඇට සැකිලි වලට පානේ ඇවිල්ලා මිනිසෙක් වගේ වෙයිද? இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்து மனிதனைப் போல ஆகுமா என்று. එවිට එසේකියල් කියනවා அந்த வேளையில எசேக்கியேல் சொல்லுகிறார், දෙවියන් වහන්සේට ඔව් කියන්න බෑ. தேவனுக்கு இவன் சொல்ல முடியாது, ඒකෙම වෙන්නේ නැහැ කියලා. அது அப்படி நடக்காது என்று. නමුත් ඔහු තුල බලාපොරොත්තුවක් විශ්වාසයක් නැහැ. ஆனால் அவனுக்குள்ளே நம்பிக்கையோ விசுவாசமோ இல்லை. ඒ නිසා ඔහු එක උත්තරයක් දෙනවා. எனவே அவன் ஒரு பதிலை கொடுக்கிறான். ස්වාමිනේ මෙව නැවත ප්‍රාණවත් වෙයි කියලා මට කියන්න දන්නේ. தேவனே, திரும்ப இவைகள் உயிரடையும் என்று
எனக்கென்றால் சொல்ல தெரியாது. අද ඔබගේ ජීවිතේ තේම තමයි. இது உங்கள் வாழ்க்கையும் அப்படிதான். ඔබගේ ව්‍යාපාර නැවත ප්‍රාණවත් වෙයිද? உங்கள் வியாபாரம் திரும்ப உயிரடையுமா? නැවත ඔබගේ පෞල් ජීවිත ප්‍රාණවත් වෙයිද? திரும்ப உங்கள் வாழ்க்கை உயிரடையுமா? ඔබගේ ආර්ථික නැවත ප්‍රාණවත් වෙයිද? உங்கள் பொருளாதாரம் திரும்ப உயிரடையுமா? කිසිම බලාපොරොත්තුවක් නැහැ. எந்த நம்பிக்கையும் இல்லை. අද උගාදෙනගේ ජීවිතේ මේ රාත්‍රී බලාපොරොත්තුවක් නොමැතිව ඇවිල්ලා තිබෙනවා. இன்று இரவு கூட அநேகருடைய வாழ்க்கையிலே எந்த நம்பிக்கையும் அற்ற நிலையிலே தான் இருக்கிறீர்கள். දේශනම බයිබලේ කියන මොහොතේ ஆனால் இன்று காலையிலே நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது පරිච්ඡේද උගක්ව තාව දේශනා කළා තියෙනවා. அநேக தடவைகள் இந்த அதிகாரத்தை வைத்து நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். නමුත් එතන අලුත් දෙයක් මම දැක්කා. ஆனால் இந்த இடத்தில் ஒரு புதிய காரியத்தை கண்டேன். එසේකියල්ට මේක ප්‍රාණවත් වෙයි කියලා කියන විශ්වාසයක් නැහැ. எசேக்கியேலுக்கு இது உயிரடையும் என்கிற விசுவாசம் இல்லை. එම වෙයි කියලා කියනට ඌට විශ්වාසයක් නැහැ. இப்படி உயிரடையும் என்று சொல்ல அவனுக்குள்ளே விசுவாசம் இல்லை. එසේකියල් හොඳ දෙයක් කිව්වා. ஆனால் எசேக்கியேலோ ஒரு நல்ல காரியத்தை අපේ சொன்னார். ජීවිතේ බලාපොරොත්තුවක් නැතුව තිබෙන්න පුළුවන්. இன்று உங்கள் வாழ்க்கையிலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். නමුත් එසේකියල් හොඳ දෙයක් කිව්වා. ஆனால் எசேக்கியேல் ஒரு நல்ல காரியத்தை சொன்னார். ඔබගේ ජීවිතේත් හොඳ දෙයක් කියන්න පුළුවන් වෙයිද? அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு நல்ல காரியத்தை சொல்ல முடியுமா இருக்குமோ? සමහර වෙලාවට ඔබගේ ජීවිත ඔබම අනලා දාලා ඇති. உங்கள் வாழ்க்கையை நீங்களே குழப்பி போட்டு இருக்கலாம். දැන් කිසි බලාපොරොත්තුවක් නැතේදී. இப்பொழுது எந்த நம்பிக்கையும் இல்லாமல் இருக்கலாம். ඇත්තයි ඔබ වැරදුවා. உண்மை நீங்கள் தவறு செய்தீர்கள். ඇත්තයි ඔබ මිස්ටේක් කළා. ඔබ වැරදි තීන ගත්තා. உண்மை நீங்கள் மிஸ்டேக் பண்ணி தவறான தீர்மானங்களை எடுத்தீர்கள். නමුත් දෙවියන් වහන්සේ මාතුලික දෙයක් ඔබට කියලා දෙනවා. ஆனால் தேவன் என் மூலம் ஒன்றை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். එසේකල්ට විශ්වාසයක් නැති වුණාට எசேக்கியேலுக்கு விசுவாசம் இல்லாமல் இருந்தாலும் අත්වෙනි වචනේ 37 වෙනි පරිච්ඡේදය 7 වෙනි වචනේ 37 அதிகாரத்திலே 7 வசனம். ඒ විට මට අනකල ලෙස මම අනාගත වාක්‍ය කීමි. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். මා අනාගත වාක්‍ය කියද්දී ශබ්දයක්ද භූමි කම්පාවක්ද විය. நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. මේක පළවෙනි ලයින් එක බලන්න. ඒ විට මට අනකල ලෙස මම අනාගත වාක්‍ය කීමි. இதிலே முதல் லைனை கவனியுங்கள். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். සම්පූර්ණ වේලලා තියෙන ඇට සැකිලි. எலும்புகள் எல்லாம் முழுமையாய் உலர்ந்திருக்கிறது. කකුල ගැලවිලා තියෙනවා. கால் கலண்டுள்ளது. අත ගැලවිලා තියෙනවා. கை கலண்டுள்ளது. මේ මොහොතේ ඔක්කොම වේලලා තියෙන්නේ. இப்பொழுது எல்லாம் உலர்ந்திருக்கிறது. මේක නැවත ප්‍රාණවත් වෙයි කියලා විශ්වාසයක් නැහැ. இது திரும்ப உயிரடையும் என்கிற விசுவாசம் இல்லை. නමුත් දෙවියන් වහන්සේ මට අනකලා ஆனால் தேவன் எனக்கு கட்டளையிட்டார். කතා කරන්න. பேசு, ප්‍රාණවත් වෙන්න කියලා. உயிரடை என்று. උන්වහන්සේ මට අනකල ලෙස මා කිව්වා. தேவன் எனக்கு கட்டளையிட்டபடியே நான் சொன்னேன். අද ඔබගේ ජීවිතේ සමහරට බලාපොරොත්තුවක් නැතුව තිබෙන්න පුළුවන්. சில நேரங்களிலே இன்று உங்கள் வாழ்க்கையிலே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் இல்லாமல் இருக்கலாம். නමුත් ඔබ දෙවියන් වහන්සේගේ වචනට කීකරු වෙන එක ඉතා වැදගත්. ஆனாலும் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது மிக மிக முக்கியமானது. ඇට සැකිලි නැවත ප්‍රාණවත් වෙයි කියන බලාපොරොත්තු නැති වුණත් හරි எலும்புகள் திரும்ப உயிரடையும் என்கிற நம்பிக்கை இல்லாவிட்டாலும் මට අනකල ලෙස මම කිව්වා. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் சொன்னேன். මට දෙවියන් වහන්සේ කිව්වා எனக்கு தேவன் சொன்னார் ප්‍රාණවත් වෙන්න කියලා කියන්න කියලා. உயிரடை என்று சொல்லும்படியாக මම ඒක කිව්වා. நான் அதை சொன்னேன். මම කිව්වට நான் சொன்னாலும் ඒක වෙයි කියලා මට විශ්වාසය නැහැ. அது நடக்கும் என்கிற விசுவாசம் எனக்கு இல்லை. නමුත් උන්වහන්සේ කියපු නිසා ஆனால் அவர் சொன்னபடினால் මම කිව්වා. நான் சொன்னேன். ඒ නිසා මම අනකලා. எனவே நான் சொன்னேன். මම උන්වහන්සේට කීකරු වුණා. நான் அவருக்கு கீழ்ப்படிந்தேன். ඒ රාත්‍රී මා කියන කැමති. இந்த இரவு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், පූජාවලට වඩා பலியை காட்டிலும் සේවයට වඩා ஊழியத்தை காட்டிலும் කීකරුකම තමයි ඉතා වැදගත්. கீழ்ப்படிதல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. කීකරුකම වැදගත්. கீழ்ப்படிதல் முக்கியம். ඔබගේ තාත්තට අම්මට ලොකු දේවල් ඔබ කරලා දෙන්න පුළුවන්. உங்கள் தாய் தகப்பனுக்கு பெரிய காரியங்களை நீங்கள் ඔබ செய்து වාහනයක් கொடுக்கலாம். දෙන්න පුළුවන්. நீங்கள் ஒரு வாகனத்தை பெற்றுக் கொடுக்கலாம். හස්බන්ඩ් හොඳට ලස්සන කෑම හදලා දෙන්න පුළුවන්. கணவனுக்கு நல்ல ஒரு உணவு சமைத்து கொடுக்கலாம். මෙව නොවේ වැදගත්. ஆனால் இவை அல்ல முக்கியம். කීකරුකම තමයි
වැඩවලට වඩා පූජාවට වඩා වැදගත්. கீழ்ப்படிதல் தான் வேலைகளை காட்டிலும் பலியை காட்டிலும் முக்கியமானது. අද ඔබගේ ජීවිතේ පරාජය වෙලා ඇති. இன்று உங்கள் வாழ்க்கை தோல்வி අද அடைந்திருக்கலாம். ඔබගේ ආර්ථික වැටලා ඇති. இன்று உங்கள் பொருளாதாரம் விழுந்திருக்கலாம். හැබැයි ඒක නැවත අදාගන්නට ගොඩනගන්නට අවශ්‍ය වෙන්නේ උන්වහන්සේගේ වචනය. ஆனாலும் திரும்ப அதை கட்டி எழுப்ப அவருடைய வார்த்தை தேவைப்படுகிறது. උන්වහන්සේගේ වචනය වැදගත්. அவருடைய வார்த்தை முக்கியம். උන්වහන්සේගේ වචනය අවශ්‍යයි. அவருடைய வார்த்தை தேவை. එලිය එසේකියල්ට විශ්වාසයක් නැහැ. எசேக்கியேலுக்கு விசுவாசம் இல்லை. නමුත් උන්වහන්සේ කියපු දේ ඔව් කිව්වා. ஆனால் அவர் சொன்னதை இவன் சொன்னான். උන්වහන්සේ කියපු දේ ඔව් කිව්වා. அவர் சொன்னதை இவன் சொன்னான். අද ඔබගේ ඇඟීම් වලින් ඔබට ජය ලබා ගන්න බෑ. இன்று உங்கள் உணர்வுகளினாலே உங்களுக்கு ஜெயம் பெற முடியாது. මගේ ජීවිත හොඳ වෙයි. என் வாழ்க்கை நல்லதாக මගේ බිස්නස් එක හොඳ වෙයි. என் வியாபாரம் நல்லபடியா ඒක ඔබට நடக்கும். ඇඟීමක් ආව කියලා ඔබට ඒක දියුණු වෙන්නේ නැහැ. அப்படி ஒரு உணர்வு உங்களுக்கு வந்த மாத்திரத்திலே அது முன்னேறாது. ඔබගේ පොරබැදීම් වලින් ජය ලැබෙන්නේ ඔබගේ ඇඟීම් වලින්. உங்கள் போராட்டங்களினாலே ஜெயம் கிடைக்காது. உங்களுடைய உணர்வுகளினாலே ඔබගේ පොරබැදීම් වලින් ජය உங்கள் உணர்வுகளினாலே ஜெயம். දෙවියන් වහන්සේ ඔබට මොනවාද කියන්න කියනවද ඒක ඔබ කියන මොහොතේ තමයි ලැබෙන්නේ. தேவன் உங்களுக்கு எதை சொல்லுகிறாரோ அதை நீங்கள் சொல்லும் பொழுதுதான் கிடைக்கும். දෙවියන් වහන්සේ කියනවා ඇට සැකිලි දෙස බලලා කියන්න මේක සිදු වෙයි කියලා. தேவன் சொல்லுகிறார் எலும்புகளை பார்த்து நீ சொல்லு இது நடக்கும் என்று. අද ඔබගේ ජීවිතේ ජයක් නැති ජීවිතයක් ජීවත් වෙන්න පුළුවන්. இன்று உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி இல்லாத வாழ்க்கை வாழலாம். ඔබ පරාජිත ජීවිතයක් ජීවත් වෙන්න පුළුවන්. நீங்கள் தோல்வியுள்ள வாழ்க்கை வாழலாம். ඔබට මේ ගයක් ලැබෙයි කියලා ඔබට විශ්වාසයක් නැහැ. உங்களுக்கென்று ஒரு இந்த வீடு கிடைக்கும் என்கிற விசுவாசம் இல்லை. ඔබගේ පඩි පොඩි. ஏனென்றால் உங்களுடைய சம்பளம் கொஞ்சம். ඔබට වාහනයක් ලැබෙයි කියලා ඔබට හිතලා බලන්න බෑ. உங்களுக்கு ஒரு நல்ல வாகனம் கிடைக்கும் என்பதை நினைத்து பார்க்க ඔබ முடியாது. නැති කළා වූ හැම මුදල් නැවත ලැබෙයි කියලා හිතන්න බෑ. நீங்கள் இழந்த எல்லா பணமும் திரும்ப கிடைக்கும் என்கிற நினைத்து பார்க்க முடியாது. ඔබ ගාව ගත්ත සල්ලි ටික අරගෙන ගිය මනුෂ්‍ය දැන් අවුරුදු ගණනාවක් වෙනවා. ඔව් නැවත දෙයි කියලා ඔබට විශ්වාසයක් නැහැ. உங்களிடத்தில் இருக்கிற பணங்களை எடுத்து சென்று போன மனிதன் பல வருடங்கள் ஆகிவிட்டது. திரும்ப அவன் வந்து கொடுப்பான் என்கிற நம்பிக்கை இல்லை. නමුත් මේ රාත්‍රියේ එක දෙයක් කියන්න කැමතියි. ஆனால் இந்த இரவு ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். උන්වහන්සේගේ වචනට පුළුවන් හැම දෙයක්ම නැවත අරවන්නට. அவருடைய வார்த்தைக்கு முடியும் திரும்ப எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள. නැවත අරවන්නට උන්වහන්සේගේ වචනට බලය තිබෙනවා. திரும்ப திருப்பிக் கொள்ள அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ඔබගේ හැකියාවලින් බෑ. உங்கள் திறமையிலே முடியாது. ඔබගේ ශක්තියෙන් බෑ. உங்கள் பலத்திலே முடியாது. ඔබට 100ක් දෙනෙක් ඉන්නවා කියලා ඒ නිසා ජය ලබා ගන්න බෑ. நூற்றுக்கணக்கு பேர் உங்கள் பக்கம் இருக்கிறார்கள் என்பதற்காக வெற்றி பெற முடியாது. අද ඔබගේ මාගේ ජීවිතේ ජය වෙන්නේ උන්වහන්සේගේ වචනය පමණයි. இன்று உங்களுடைய வாழ்க்கைக்கு ஜெயமாய் இருப்பது அவருடைய வார்த்தை மாத்திரமே. උන්වහන්සේගේ වචනය දිනපතා මුඛෙන් කතා කරන්න. அவருடைய வார்த்தையை தினம்தோறும் வாயிலே பேசுங்கள். මගේ සභාව දියුණු වෙයි. என் சபை முன்னேறும். මගේ සභාව විශාල තැනට යනවා. என் சபை பெரிதான இடத்துக்கு வரப்போகிறது. ඔබට විශ්වාසයක් තියනවද? உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறதா? දවස් 5ක් ඇතුළ ඔබගේ ණය ඉවර වෙයි කියලා? 5 நாட்களுக்குள்ளே உங்கள் கடன் தீரும் என்று ඒක විශ්වාස කරන්න බෑ. அதை விசுவாசிக்க முடியாது. ඇයි? ஏன்? පඩිය පොඩි. சம்பளம் கொஞ்சம். නමුත් ඔබ විශ්වාස නැති වුණාට උන්වහන්සේගේ වචනය ප්‍රකාශ කරන උන්වහන්සේට පුළුවන් උන්වහන්සේගේ පාලෙන් මාව ආශිර්වාද කරන්න. உங்களுக்கு விசுவாசம் இல்லாவிட்டாலும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அறிக்கையிடுங்கள். அவருடைய வார்த்தைக்கு முடியும் என்னை திரும்ப கட்டி எழுப்ப. උන්වහන්සේගේ වචන මොනවද කියන්නේ? அது வார்த்தை என்ன சொல்கிறது? මගේ දෙවියන් වහන්සේ என் தேவன் උන්වහන්සේගේ තේජස සම්පත ප්‍රකාරට මගේ සෑම ඉඟකම් උන්වහන්සේ ඉවත් කරයි. என் தேவன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவெல்லாம் நிறைவேற்றி போடுவார். උන්වහන්සේගේ වචනය කියනවා அவருடைய வார்த்தை சொல்கிறது මම ණය ගන්න. நான் கடன் எடுப்பதில்லை. මා ණය දෙන කෙනෙක්ට පත් වෙයි. நான் கடன் கொடுப்பவனாய் மாறுவேன். උන්වහන්සේගේ වචනට බලය තිබෙනවා. அவருடைய வார்த்தைக்கு வல்லமை අද உண்டு. ඔබගේ ජීවිත මොන තත්ත්වෙ තිබුණත් இன்று உங்கள் வாழ்க்கை எந்த நிலையில் ඒක වෙනස් කරන්න බලයක් இதை තියෙනවා. மாற்ற வல்லமை இருக்கிறது. ඔබගේ කිඩ්නි නැගලා ඇති. உங்கள் கிட்னி மறித்திருக்கலாம். ඔබට කැන්සර් ඇති. உங்களுக்கு புற்றுநோய் இருக்கலாம். ડોක්ටර් කියලා ඇති.
ඇති டாக்டர் சொல்லிருப்பார் මේක සුව කරන්න බෑ කියලා. சுகமாக்க முடியாது. නමුත් උන්වහන්සේගේ වචනය කියනවා. ஆனால் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ඒක මොනවද කියලා තියෙන්නේ? அதிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? උන්වහන්සේගේ තුවාල වලින් අපි සුව වෙනවා. அவருடைய காயங்களினாலே நாம் சுகமானோம். සහෝදරයෝ දෙන්න. கவனியுங்கள். උන්වහන්සේගේ තුවාල වලින් අපි සුව වෙනවා. அவருடைய காயங்களினாலே நாம் குணமானோம். විශ්වාසයක් නැත්නම් හරි. விசுவாசம் இல்லாவிட்டால் ඔබ උන්වහන්සේගේ වචනය ප්‍රකාශ කරන්න. நீங்கள் அவருடைய வார்த்தை அறிக்கையிடுங்கள். උන්වහන්සේගේ වචනය එන මොහොතේ அவருடைய வார்த்தை வரும் பொழுது උන්වහන්සේගේ වචන සියල්ල වෙනස් කරයි. அவருடைய வார்த்தை சகலதையும் மாற்றும். මට විරුද්ධව 1000ක් එන්න පුළුවන්. எனக்கு எதிராக 1000 வரலாம். මට විරුද්ධව 10000ක් එන්න පුළුවන්. 10000 வரலாம். මට මේකෙන් ගැලවෙන්න බෑ තමයි. இதிலே எனக்கு தப்பிக்க முடியாது. නමුත් මම උන්වහන්සේගේ වචනය කතා කරනවා. ஆனால் நான் அவருடைய வார்த்தையை பேசுவேன். මට විරුද්ධව කවුදාවත් හරි උන්වහන්සේ මා සමග සිටින නිසා කිසි කෙනෙක්ට බෑ මාව ස්පර්ශ කරන්න. எனக்கு எதிராக யார் வந்தாலும் அவர் என் பட்சத்தில் இருக்கிறபடினாலே ஒருவருக்கு முடியாது என்னை தீங்கு செய்ய. මේ වචනට බලය තිබෙනවා. இந்த வார்த்தைக்கு பலன் ආස இருக்கிறது. පොළව පාවියයි. வானமும் பூமியும் ஒளிந்து හැබැයි போகும். උන්වහන්සේගේ වචනය පාවෙන්නේ. ஆனால் அவருடைய வார்த்தைகள் ஒளியாது. උන්වහන්සේගේ වචනේ බලය තිබෙනවා. அவர் வார்த்தைக்கு வல்லமை உண்டு. නැති තැනේ යමක් ඇති කරන්න. இல்லாத இடத்திலே ஒன்றை உருவாக்க. නැති තැනේ යමක් ඇති කරන්න. இல்லாத இடத்திலே ஒன்றை உருவாக்க දෙවියන් වහන්සේ தேவன் ආසේ කවුළු විරුද්ධ කරයි. வானத்திற்கு பல கடிகளை திறந்து ඒක බයිබලේ තියෙන වචනය. அது வேதத்தில் இருக்கிற ඒක வார்த்தை. ඔබ ප්‍රකාශ කරන්න. அதை நீங்கள் අද அறிக்கையிடுங்கள். රාත්‍රී இன்றிரவு උන්වහන්සේ මට ආසේ කවුළු විරුද්ධ කරයි. எனக்கு வானத்தின் பல கடிகளை திறப்பார். උන්වහන්සේගේ වචනේ වචනයක් තිබෙනවා. அவருடைய வார்த்தையில் ஒரு வார்த்தை ස්වාමීන් உண்டு. වහන්සේ මට මාදේක කළසේක. தேவன் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார். දෙවියන් වහන්සේ දොරවල් විරුද්ධ කරයි. தேவன் கதவுகளை திறப்பார். මේ වචනේ ප්‍රකාශ කරන්න. அந்த வார்த்தையை ඔබට அறிக்கையிடுங்கள். කවුරුත් නැතුව ඉන්න පුළුවන්. உங்களுக்கு யாரும் இல்லாமல் උදව් இருக்கலாம். කරන්න නැතුව ඉන්න පුළුවන්. உதவி செய்ய யாரும் இல்லாமல் නමුත් இருக்கலாம். උන්වහන්සේගේ වචනේ සඳහන් කරලා තියෙනවා. ஆனால் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது උන්වහන්සේ උදකලා වහයට නිවස සාදා දෙනසේක. தேவன் தேவன் தனிமை பட்டவர்களுக்கு வீடு வாசல்களை உண்டு பண்ணி கொடுப்பார். ஆமென். வாசிක වචනය. அவருடைய வார்த்தை උන්වහන්සේගේ වචනය. அவருடைய வார்த்தை මේක ජීවන ඇති කරයි. இது ஜீவனை உண்டாக்கும். ජීවන ඇති இது කරයි. ஜீவனை මට உண்டாக்கும். විශ්වාසය නැහැ. எனக்கு விசுவாசம் இல்லை. මගේ නාගවල් නැවත වැඩ කරයි කියලා. என் நரம்புகள் திரும்ப வேலை செய்யும் ඩොක්ටර් என்று කියලා දෙනවා මැරිලා කියලා. டாக்டர் சொல்லி இருக்கிறார். නමුත් මම උන්වහන්සේගේ වචනය කියනවා. ஆனால் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது උන්වහන්සේගේ තුවාල වලින් මා සුව වෙනවා. அவருடைய காயங்களினாலே நான் මම சுகமாகிறேன். රාත්‍රී කියන කැමති. இந்த இரவு நான் சொல்லுகிறேன். ලෝකයේ ආස්කම් සිදු වෙන්නේ. உலகத்திலே அற்புதங்கள் වෙනස நடப்பது. සිදු වෙන්නේ. மாற்றங்கள் உண்டாவது උන්වහන්සේගේ වචනයෙන් පමණයි. அவருடைய வார்த்தையிலே மாத்திரமே. උන්වහන්සේගේ වචනය அவருடைய வார்த்தை නැති තැන ඇති කරයි. இல்லாத இடத்திலே වැවුන உருவாக்கும். දොරවල් විවෘත කරයි. பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கும். මේ කොළඹ இந்த கொழும்பிலே දෙවියන් වහන්සේ විශාල සෙනගක් සමග தேவன் பெரிதான මේ ஜனக்கூட்டத்தோடு සභාව වර්ධනය වෙන්න තබයි. இந்த சபையை வளர்ச்சி செய்ய උන්වහන්සේගේ வைப்பார். වචනය මා ප්‍රකාශ කරන්න කැමති. அவருடைய வார்த்தை நான் அறிக்கையிட விரும்புகிறேன். පියලුණාව ඇට සැකිලිට කතා කළා වගේ. உலர்ந்த எலும்புகளுக்கு பேசியது போல Jesus saves. ஜீசஸ் saves. උතුරෙන් සහ නැගෙනහිරෙන් வடக்கிலும் கிழக்கிலும் බස්නාහිරෙන් නැගෙනහිරෙන් මේකේ- නුඹව ස්වාගත සෙනග පැමිණෙයි. உன்னை தேடிக்கொண்டு ஜனங்கள் வருவார்கள். හලෙලූයා. ஹalleluya. දෙවියන් වහන්සේ මාගේ සෝසවයි. தேவனின் தலையை உயர்த்துவார். වචනය කතා කරන්න. வார்த்தையை பேசுங்கள். වචනය වැදගත්. வார்த்தை முக்கியம். වචනය වැදගත්. வார்த்தை முக்கியம். මැරිලා දවස් 4යි. மரித்து 4 நாட்கள் ගඳගත්. நாற்றமணிக்கும். නමුත් යේසුස් වහන්සේ කිව්වා ஆனால் இயேசு சொன்னார் ලාසරස් லாசரஸ் එළියට වරේ. வெளியே வா. එළියට වරේ. வெளியே வா. ලාසරස් පණ පිටින් එළියට ආවා. லாசரஸ் உயிரோடு வெளியே வந்தான். මගේ දෑතර මුදල් ලැබෙයි. என் கைக்கு பணம் கிடைக்கும். දෙවියන් වහන්සේ මාව කිසි අඩුවක් නැතුව මාව සම්පූර්ණ කරයි. தேவன் எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் முழுமையாக்குவார். උන්වහන්සේගේ වචනය அவருடைய வார்த்தை මගේ කුසලාන ඉතිරි ගලා යනසේක. என் பாத்திரம் நிரம்பி வழிந்தோடு යාපත සහ කරුණාව මා අනුවේයි. நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வரும். උන්වහන්සේගේ වචනය அவருடைய வார்த்தை ස්වාමීන් වහන්සේ මාගේ නේරාය. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார். මට කිසි ඉඟියක් වෙන්නේ නැහැ. எனக்கு எந்த குறையும் කතා இல்லை. කරන වචනය பேசுங்கள் வார்த்தை. දේශපාලන නායකයන් කතා කරන එක නොවයි. அரசியல் தலைவர்கள் பேசுகிறதல்ல. මනුෂ්‍යයන් මොනවද කියන්නේ? மனிதர்கள் என்ன ඒක சொல்லுகிறார்கள் නොවයි. அதல்ல. උන්වහන්සේ කියන දේ කතා කරන්න. அவர் சொல்லுவதை பேசுங்கள். මා
කියන කැමති. நான் சொல்ல விரும்புகிறேன். දවස් 5ක් යන්න කලින් 5 நாட்கள் போக මට முன்பு උදව් කරන පිණිස මනුෂ්‍යයන් මා වෙතෙයි. எனக்கு உதவி செய்யும்படியாக மனிதர்கள் என்னை தேடி ඒක வருவார்கள். උන්වහන්සේගේ වචනය. அதோடைய வார்த்தை වචනය. වචනේ ජීවනයේ තියෙනවා. வார்த்தையிலே ஜீவன் உண்டு. බයිබලයේ සඳහන් කරලා තියෙනවා. வேதம் சொல்லுகிறது මරණය සහ ජීවනය மரணமும் ஜீவனும் දිවේ වසඟතේ තියෙනවා. நாவின் அதிகாரத்திலே உண்டு. දිවේ වසඟත තියෙනවා. நாவின் அதிகாரத்திலே හොඳ உண்டு. දේ කතා කරන්න. நல்லதை பேசுங்கள், හොඳ දේ සිදු වෙයි. நல்லது நடக்கும். දිව කියන්නේ நாவ் என்பது දැලිපියක් වගේ. அது கூர்மையான ඒක ඔබ சவர විනාශ கத்தி. කළා දායි. அது உங்களை அழித்து போடும். නැත්නම් ඔබ ලස්සන කරයි. இல்லாவிட்டால் உங்களை ඔබ அழகு මොන පැත්තට පාවිච්චි කරන්නේ? அது எந்த பக்கம் பாய்க்கிறீர்களோ වචනය කියන්නේ வார்த்தை என்பது නැවේ තියෙන සුක්කානමක් වගේ. கப்பல் இருக்கிற சுக்கானத்தை போல ඔබ කොයි පැත්ත අරවනවද? நீங்கள் எந்த பக்கம் ඒ திரும்புகிறீர்களோ පැත්තට ඇරෙයි. அந்த பக்கம் திரும்ப. ලොකු නැවුම අරවන්න පුළුවන්. பெரிய கப்பலையே අද திருப்பலாம். ඔබගේ ලොකු ජීවිතය ඔබගේ වචනය වෙනස් කරන්න පුළුවන්. இன்று உங்கள் பெரிய வாழ்க்கையை உங்கள் வார்த்தையினாலே මේ மாற்றலாம். ලස්සන ලෝකේ උන්වහන්සේ මෙව්වේ උන්වහන්සේගේ මුඛයේ වචනය. இந்த அழகான உலகத்தையே அவர் படைத்தது அவர் வாயில இருந்த வார்த்தையினாலே. වාඩි වෙන්න. நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். එසේකියල් කියනවා இசைக்கேல் சொல்லுகிறார், මට අණ කළ දේ எனக்கு கட்டளையிட சொன்னதை මම අණ කළා. நான் சொன்னேன், අණ කළා. கட்டளையிட்டேன். මට අණ කරන්න කියපු දේ எனக்கு கட்டளையிட சொன்னதை මම අණ කළා. நான் கட்டளையிட்டேன். මට දුරවල් විවුර්ත වේ. எனக்கு கதவுகள் திறக்கப்படும். උන්වහන්සේගේ වචනේ කියලා තියෙනවා. அவருடைய வார்த்தையில சொல்லியிருக்கிறார், කාටත් වහන්න බැරි දොරක් මා නුඹට අරිනවා. எவராலும் பூட்ட முடியாத கதவை நான் உனக்கு திறந்து கொடுப்பேன். කෙනෙක් මට කියනවා ஒருவர் எனக்கு சொல்லுகிறார், මම නුඹ සමග බිස්නස් කරන්නේ. நான் உன்னோடு பிசினஸ் பண்ண மாட்டேன், නුඹගේ ව්‍යාපාර නතර කරනවා. உன் வியாபாரத்தை නුඹගේ நிறுத்துவேன், ආර්ථික වැටෙන්න මා තබනවා உன் කියලා. பொருளாதாரம் வீழ்ச்சியடைய මම செய்வேன். එයා කියපු ගාම நான் அவர் சொன்னதும் මම ඇඟෙන දේ කතා කරන්නේ. நான் உணர்வாய் நான் எல்லாம் உணர்த்தப்படுகிற කාර්යத்தை பேச மாட்டேன். දෙවියන් වහන්සේ කියපු දේ කතා කරා. தேவன் சொன்னதை பேசுவேன். උන්වහන්සේ දොරක් විවුර්ත කෙරුවා. அவர் ஒரு கதவை திறந்தார், කාටවත් වහන්න බෑ. அது ஒருவரால் பூட்ட முடியாது. කෙනෙක් දොරක් වැව්වත් ஒருவர் கதவை பூட்டினார், දෙවියන් වහන්සේ දොරවල් 8ක් විවුර්ත කරයි. தேவன் எனக்காக 7 கதவுகளை திறப்பார். வச்சனையா. வார்த்தை වචනය வார்த்தை. අදුගාක ඉන්න හොඳට යාච්ඡා කරනවා. அநேகர் இருக்கிறார்கள், நன்றாய் ஜெபிப்பார்கள். යාච්ඡාව පමණක් මදි. ஜெபம் மாத்திரம் போதாது, මේ වචනය වැදගත්. இந்த வார்த்தை முக்கியம். යේසුස් වහන්සේ වෙත இயேசுவின் இடத்திலே මැටි භාජන අයකින් වතුර ගෙනලා තිබ්බා. 6 மண் பாத்திரங்களிலே தண்ணீர் நிரப்பி கொண்டு வந்தார்கள். ඒ මගුල් ගෙදර වයින් නැහැ. அந்த திருமண வீட்டிலே வைன் இல்லை. උන්වහන්සේ වතුර භාජන අය තියාගෙන அந்த 6 தண்ணீர் பாத்திரங்களை උදේ வைத்து පාන්දර 4ට නැගිටලා அதிகாலையிலே 4 மணிக்கு எழுந்து උදේ පාන්දර 4ට නැගිටලා அதிகாலை 4 மணிக்கு எழுந்து, ස්වාමිනේ මේක වයින් වෙන්න ඕනේ. கர்த்தாவே இது வைனாக வேண்டும், එහෙම යාච්ඡා කරුවේ. அப்படி ஜெபிக்கவில்லை. උන්වහන්සේ වචනේ කිව්වා. அவர் வார்த்தையை சொன்னார், මේක ගිහලා දෙන්න. இதை கொண்டு போய் கொடுங்கள். කෙනෙක්ට යක්ෂ දෝෂයක් තියෙන මොහොතේ ஒருவருக்கு பிசாசு தோஷம் இருக்கும். ස්වාමිනේ මේක ඉවර වෙන්න ඕනේ. යකා යන්න ඕනේ. கர்த்தாவே இது முடிய வேண்டும், பிசாசு போக வேண்டும். එහෙම කොයිවත් බයිබල නැහැ. அப்படி எங்கும் வேதத்திலே இல்லை. යක්ෂයා ඵලයන් කියලා කිව්වා. பிசாசே போ என்று சொன்னார். යක්ෂයා ගියා. பிசாசு போனது. ඔබගේ මුඛයෙන් මොනවද කතා කරන්නේ? உங்கள் வாயிலிருந்து எதை பேசப் போகிறீர்கள்? මොනවද ඔබ කියන්නේ? எதை சொல்லுகிறீர்கள்? සමහර ගෙවල් වල ප්‍රශ්නක් ආවම ஒரு சில வீடுகளிலே பிரச்சனை வந்ததும் අක්කාලා වයිෆ් කියයි. சீக்கிரமாய் வைஃப் சொல்வார். ඒ මම වයිෆ් කියලා කියන්නේ. ஏன் நான் வைஃப் என்று சொல்லுகிறேன்? ඒකේමයි. அது அப்படிதான். මම කලින්ම කිව්වනේ මේ වෙයි කියලා. நான் நேரத்தோடயே சொன்னது இது நடக்கும் என்று. මම කලින් කියන මොහොතේ ඇහුවේ නැහැ. நாம் நேரத்தோட சொல்ல பொழுது கேட்கவில்லை. මම කලින් කිව්වාට நான் நேரத்தோடயே உங்களுக்கு சொன்னேன். මම මේ වයිෆ්ට කියන කැමතියි. நான் அந்த வைஃபுக்கு சொல்ல වා விரும்புகிறேன். කලින් කටින් කියපු නිසා තමයි මේ උනේ. நீ நேரத்தோ- වෙන්නේ නැහැ. நீ நேரத்தோடே வாயினாலே சொன்னனால தான் அப்படி நடந்தது, இல்லாவிட்டால் அப்படி நடக்காது. ඔබ මොනවද කියන්නේ? நீங்க என்ன சொல்றீங்க? මගේ සභාව වර්ධනය වෙයි. என் சபை வளர்ச்சி பெறும். මගේ සභාවේ ඉඳලා බූරුවන් දෙන්නෙක් එළියට ගියත් දෙවියන් වහන්සේ අශ්වයන් 20 දිනක් මට ලබා දෙයි. என் சபையிலிருந்து 2 கழுதைகள் போனால் 20 குதிரைகளை தேவன் எனக்கு ඔබ பெற்றுக் මොනවද කතා කරන්නේ? நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? වචනය කතා කරන්න. வார்த்தை பேசுங்கள். මේකේ ජීවනේ තියෙනවා. இதிலே ஜீவன் உண்டு. ඔබ කතා කරන්න. நீங்கள் பேசுங்கள். ඔබගේ ළමයාට බූරුවා කියන එයා බූරුවා තමයි. உங்க குழந்தையை பார்த்து கழுதுன்னு சொல்லுங்க, அது கழுதையே தான். මම මගේ මිනිහා හරියන්නේ නැහැ. என் புருஷனா சரி வர மாட்டான்.
උනම් කවදත් හරියන්නේ නැහැ. அவன் ஒரு நாளும் சரி வர மாட்டான். වචනය வார்த்தை වචනය வார்த்தை. ආත්මික තලයේ නීතියක් තිබෙනවා. ஆவிக்குரிய மண்டலத்திலே ஒரு சட்டம் உண்டு. වචනය නැතුව වෙනස සිදු වෙන්නේ නැහැ. வார்த்தை இல்லாமல் மாற்றம் நடைபெறாது. යේසුස් වහන්සේ ලාසර්ස්ගේ සෝන් නිවසේ බයිබල් ස්ටඩි එකක් තිබ්බා. இயேசு கிறிஸ்து லாசரஸ் கல்லறையின் அண்டையிலே ஒரு பைபிள் ஸ்டடி வைத்தார். මාර්ථ සමග කතා කළා. மார்த்தாளோடு பேசினார். මරිය සමග කතා කළා. மரியாளோடு பேசினார். යේසුස් වහන්සේ සෝන් නිවස ළඟට ඇවිල්ලා හිටියා. இயேசு கிறிஸ்து கல்லறையின் அண்டையிலே வந்து நின்றார். කිසිම දෙයක් සිදු වුණේ නැහැ. ஒன்றுமே நடக்கவில்லை. මැරුණ මිනිහා මැරිලා තමයි හිටියේ. மரித்த மனிதன் மரித்து தான் இருந்தார். උන්වහන්සේ කතා කරනවා. அவர் பேசுகிறார் කතා කරනවා. பேசுகிறார். නමුත් මොකුත් දුන්නේ නැහැ. ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை. නමුත් ஆனாலும் අවසානයේදී පාස්ටර් සමග කතා කළා. கடைசியிலே பிரச்சனையை பார்த்து பேசினார். லாசரஸ் එන්න. வா. ඔබගේ නිවසේ දෙවියන් වහන්සේ හිටියට වැඩක් නැහැ. உங்கள் வீட்டிலே தேவன் இருந்தால் போதாது. ඔබ උදේ යාක්ෂා කළාට මදි. நீங்கள் காலையிலே எழுந்து ஜெபித்தால் போதாது. ඔබ උදේ නැගිටලා කියන්න. நீங்கள் காலையில எழுந்து சொல்லுங்கள். කටින් කියන්න. வாயிலே சொல்லுங்கள். මේ දවස இந்த நாள் දෙවියන් වහන්සේම ඔබ යහපත් දවසක් වේ. தேவன் படைத்த நல்ல நாளா இருக்கும். මේ දවස යහපතම අවස්වාගනේ. இந்த நாளிலே நன்மை என்னை தேடி வரும். මගේ ව්‍යාපාර දියුණු වෙයි. என் வியாபாரம் முன்னேறும். අද අලුත් දෙයක් සිදු වෙයි. இன்று புதிய காரியம் நடக்கும். ඔබ තනියෙන් කියන්න එකයි. நீங்கள் தனிமையாய் சொல்லக்கூடாது. ඔබ කාට හරි කියන්න. நீங்கள் யாருக்காவது சொல்லுங்கள். කතා කරන්න. பேசுங்கள். මාසික වචනේ කතා කරන්න. அவருடைய வார்த்தையை பேசுங்கள். එයා එසේකියල් වේලුණාවට සැකිලි වලට කිව්වා. எசேக்கியேல் உலர்ந்த எலும்புகளை பார்த்து சொன்னார். දෙවියන් වහන්සේගේ ආත්ම මාස දැන් එයි. தேவனுடைய ஆவியானவர் இப்பொழுது வருவார். ඔබලා දැන් ප්‍රාණවත් වෙයි. இப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். අන්තිම තත්ත්වෙ ඉන්න මොහොතේ என் தாய் கடைசி நிலையில இருக்கும் பொழுது ඔක්කොම මැෂින්ස් වලින් තමයි අම්මගේ හුස්ම තිබුණේ. தாயுடைய சுவாசமே மெஷின்லே தான் இருந்தது. ඒ මොහොතේ ඩොක්ටර් කෙනෙක් කියලා කිව්වා. அந்த வேளையில ஒரு டாக்டர் வந்து சொன்னார், කවුද මෙතන පුතා නැත්නම් ගෙදර දරුවා කවුද කියලා. இந்த இடத்துல யார் மகன் இல்லாவிட்டால் வீட்டில இருந்து வந்த மகன் பிள்ளை யார் என்று. මම නංගි හිටියා. நானும் என் தங்கையும் මම இருந்தேன். ළඟට ගියාම நான் அருகிலே சென்றதும் ඩොක්ටර් සීරියස් කතා කළා. டாக்டர் சீரியஸாய் பேசினார். ඇත්තට ඒ ඩොක්ටර් ගෑනු කෙනෙක්. உண்மையிலே அந்த டாக்டர் வந்து ஒரு பெண். ඒ ගෑනු ඩොක්ටර් කිව්වා அந்த பெண் டாக்டர் சொன்னார், විශ්වාසයක් තරලන අම්මා මැරෙයි කියලා කිව්වා. உங்க நம்பிக்கையை விட்டு விடுங்க, இந்த தாய் மரித்து ඒ விடுவார். මොහොත ළඟ නංගිය විලව මොනවද කිව්වේ කියලා. அந்த வேளையில என் தங்கை வந்து என்னிடத்துல கேட்டா டாக்டர் என்ன சொன்னார் என்று. මම කිව්වා අම්මා මැරෙයි කියලා ඩොක්ටර් කියනවා. டாக்டர் சொன்னார் எங்கள் தாய் மரித்து விடுவார் என்று. හැබැයි මම වචනයක් කිව්වා. ஆனால் நான் ஒரு வார்த்தை சொன்னேன், මැරෙන්නව සරවල් පවා සුද්ධාත්ම වාස ප්‍රාණවත් කරයි. மரிக்கிற சரீரத்துக்கு கூட பரிசுத்த ஆவியானவர் உயிர் கொடுப்பார். ප්‍රාණවත් කරයි. உயிரடையச் செய்வார். ප්‍රාණවත් කරයි. உயிரடையச் செய்வார். අනිත් දවස அடுத்த நாள் පැය 24ක් යන කලින් 24 மணிக்கு போகும். අම්මගේ ඔක්කොම මැෂින් එකේ තියෙන ඔක්කොම ටික ගැලුවා. நம்முடைய மெஷின், அது நம்முடைய சரீரத்திலிருந்து மெஷின் வயர்கள் எல்லாம் கழட்ட. අම්මා වාඩි වෙලා තනියෙන් කෑම කන්න පටන් என் ගත්තා. தாய் எழுந்து அமர்ந்து தனிமையாய் சாப்பிட ஆரம்பித்தார். මාව ඒ ලේඩි ඩොක්ටර් දැක්කා. என்னை அந்த லேடி டாக்டர் கண்டார். එයාට දන්නවා මම hina වුණා කියලා. அந்த டாக்டர் அறிந்து கொண்டால் நான் சிரித்தேன். එයා මගේ පැත්තටත් ආවේ නැහැ. அவர் என் பக்கம் கூட வரவில்லை. අනිත් පැත්තෙන් ගියා. அடுத்த பக்கமாய் போய்விட்டார். සමහර අයව ළඟට ගන්න රකයි. ஒரு சிலரை கிட்ட கூட எடுக்க கூடாது. එහෙම ගන්න නැතුව ඉන්න ඕන නම් அப்படி எடுக்காமல் இருக்க வேண்டும் என்றால் පාවිච්චි කරන උන්වහන්සේගේ වචනේ. நீங்கள் பாவிங்கள் தேவனுடைய வார்த்தையை. යම් කිසි දෙයක් අත තබන මොහොතේ ஏதாவது ஒரு காரியத்தை கையிட்டு செய்யும் பொழுது හරියයිද? இது சரி வருமோ හරියන්නේ නැද්ද? சரி வராதோ, ඔබගේ සිතවිල්ල වැඩක් නැහැ. உங்கள் சிந்தனை வேலையில் උන්වහන්සේගේ වචනේ දාලා තියෙනවා. அப்படி வார்த்தை சொல்லுகிறது, ඔබ අත්තබා කරන සෑම දෙයක්ම සඵල වෙයි. நீ கையிட்டு செய்கிற எந்த காரியமும் வாய்க்கும். වෝල්ටර් වාද තියලා කරන හැම දෙයක්ම සාර්ථක වෙයි. வால்டர், நீ கையிட்டு செய்கிற எந்த காரியமும் வாய்க்கும். මම කවදාත් මිනිස්ටර් කවුන්සිල් මීටින් එකේ කතා කළා නෑ මේ වගේ වචනයක්. நான் ஒரு நாளும் மினிஸ்டர் கவுன்சில் மீட்டிலே கதைத்ததில்லை இப்படியான ஒரு வார்த்தை. අපි මේක කරලා try කරලා බලමු. நாங்கள் இதை செய்து முயற்சித்து பார்ப்போம். මේක හරි ගියත් හරි. இது சரி வந்தால் சரி, නැත්තම් අත්හරිමු. இல்லாவிட்டா விட்டு விடுவோம். මම කතා කළේ නෑ. நான் அப்படி பேசினதில்லை. අපි මේ දේ කරමු මේක හරියයි. நாங்கள் இதை செய்வோம், இது சரி வரும். හරියයි කිව්වත් හරියයි. சரி வரும் என்றால் சரி வரும். හරියයි කිව්වත් හරියයි. சரி வரும் என்றால் சரி வரும். ඒක තමයි උන්වහන්සේගේ වචනය. அதுதான் அவருடைய வார்த்தை. මට විශ්වාස නෑ. எனக்கு விசுவாசம் இல்லை මේක නැවත නැගිටේ කියලා. இது திரும்ப எழும்பும் என்று. නමුත් ஆனாலும் උන්වහන්සේ කියන දේ මා කියන්නම්. அவர் சொல்வதை நான் சொல்லுகிறேன். උන්වහන්සේ කියන දේ මා කියන්නම්. அவர் சொல்வதை நான் சொல்லுகிறேன். එක
එක දවසක් මගේ ඔෆිස් එක වාඩි වෙන මොහොතේ ஒரு நாள் என் ஆபீஸிலே அமர்ந்திருக்கும் பொழுது එක මිනිහෙක් ආවා. ஒரு மனிதன் வந்தான் ලෝයර් සමග. லோயரோடு கூட. කවුද මේ පාස්ටර් வால்ටර්? யார் இந்த பாஸ்டர் வால்டர்? එතන උඩ ඉන්නවා කියලා කිව්වා. அந்த வேளையில சொன்னார்கள் மேலே இருக்கிறார் என்று. මගේ ඔෆිස් එකේ වාඩි වුණා. என் ஆபீஸிலே அமர்ந்தார். ඔයා තමයි පාස්ටර් வால்ටර්ද? நீங்கள் தான் பாஸ்டர் வால்டரோ? ඒක සාත්‍ය කරන්න ඔයාගේ අයිඩෙන්ටි එක දෙන්න කියලා කිව්වා. இதை நிரூபிக்க உங்களுடைய ஐடென்டிட்டியை தாங்கள் என்று මම கேட்டார். පෙන්නුවා. நான் காட்டினேன். ඒ මොහොත ලෝයගේ ඉස්සරහා அந்த வேளையில லோயருக்கு முன்பாக එයාගේ මට්ටකුලිය පාගායින තියෙන ගේ මගේ නමට ලියලා දීලා ගියා. அவருடைய மட்டக்குழியில் இருக்கிறது வீதியோரமாய் இருக்கிற அவருடைய வீட்டை என் பேருக்கு எழுதி கொடுத்தார். උන්වහන්සේට පුළුවන්. அவரால் முடியும். මඩගලපුවේ සේවයට ගිහිල්ලා மட்டக்களப்புக்கு ஊழியத்துக்கு போய் මුදල් නැති කාලේ பணம் இல்லாத சந்தர்ப்பம், වාහනවල් නැති කාලේ வாகனம் இல்லாத சந்தர்ப்பத்தில் ට්‍රේන් එකේ මම රාත්‍රී එනවා. ட்ரெயினிலே இரவு வருகிறேன். එක කෝලයක් තමයි. ஒரு கால் தான். ඒ සේවය කරලා වෙන මොහොතේ அங்கு ஊழியம் செய்து வரும்பொழுது පාස්ටර් பாஸ்டர் ටවුන් හෝල් එකට යන්න டவுன் ஹாலுக்கு செல்லுங்கள். මම එතනට ගියා. நான் அங்கு சென்றேன். සුදු පාට ජීප් එකක් මගේ අතට දීලා කිව්වා මේක ඔයාට දෙන්න කිව්වා කියලා. வெள்ளை நிறை ஜீப்பை எனக்கு கொடுத்து சொன்னார்கள், இதை உங்களுக்கு கொடுக்க சொன்னார் என்று. වචනයට ජීවන තියෙනවා. வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. වචනට ජීවන තියෙනවා. வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. වචනට ජීවන තියෙනවා. வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. කතා කරන්න. பேசுங்கள். ඔබගේ හැම දෙයක්ම වැහිලා තියෙනවා. உங்களுடைய எல்லா காரியங்களும் பூட்டப்பட்டு இருக்கிறது. ඇයි? ஏன்? ඔබ ආණ්ඩුව දේශපාලනේ බලනවා. நீங்கள் அரசியலையும் அரசாங்கத்தையும் ඔබ பார்க்கிறீர்கள். ටැක්ස් කෙන බලනවා. நீங்கள் டாக்ஸை குறித்து பார்க்கிறீர்கள். ඒවා අපිට අදාළ නැහැ. அது எங்களுக்கு சொந்தமே இல்லை. මේක නිසා තමයි මේක කියලා කියන නිසා තමයි ඔබට එහෙම තියෙන්නේ. இதனால தான் இது நடக்குது என்று சொன்னால் அதனால தான் நீங்கள் உங்களுக்கு இப்படி இருக்கிறது. ඔබ කතා කරන්න. நீங்கள் பேசுங்கள். උන්වහන්සේ වනාන්තරේ පවා ගංගාවල එවන දෙවියන්වහන්සේ. அவர் வனாந்தரத்திலே கூட ஆறுகளை உண்டு பண்ணுகிறவர். වනාන්තරේ පවා ගංගාව. வனாந்தரத்திலே கூட ஆறுகள். ඔබ දන්නවද? உங்களுக்கு தெரியுமா? කිසිම එළියක් නැහැ. எந்த ஒரு வெளிச்சமும் இல்லை. සම්පූර්ණයෙන්ම අඳුර. எல்லாமே இருள். ඉරාලෝකයක් නැහැ. சூரியனின் வெளிச்சம் இல்லை. ඉරාලෝකේ නැහැ. சூரியனின் வெளிச்சம் ඔක්කොම අඳුරයි. எல்லாமே இருட்டாகி இருக்கு. ලක්ෂ 40 සෙනගට 40 லட்சம் ஜனங்களுக்கு උන්වහන්සේ අඳුරදී උන්වහන්සේ කෑමෙව්වා. அவர் இருளிலே அவர் உணவை அனுப்பினார். මන්න නැමැති කෑම. மன்னா என்கிற உணவு. අපේ දෙවියන්වහන්සේට පුළුවන්. எங்கள் தேவனால் முடியும். එළියක් නැති කාලේ வெளிச்சம் இல்லாத காலத்திலும் නිවාඩු කාලේ லீவு நாட்களிலும் උන්වහන්සේ රාස්කම් කරන්න. அவருக்கு அற்புதம் செய்ய උන්වහන්සේ රාස්කම් වලට බලයක් තියෙනවා. அவருக்கு அற்புதம் செய்ய வல்லமை உண்டு. මේක කතා කරන්න. நீங்கள் அதை பேசுங்கள். අද ඔබ වෙනස් කරන්න. இன்று நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். ඔබේ ජීවිත වෙනස දෙවියන් වහන්සේ අතේ නොයි තියන්නේ. உங்கள் வாழ்க்கையின் மாற்றம் தேவன் கையிலே அல்ல இருந்து. දෙවියන් වහන්සේ ඔක්කොම දීලා ඉවරයි. தேவன் எல்லாம் கொடுத்து விட்டார். ඔබ කතා කරන්න. நீங்கள் பேசுங்கள். ඔබ කතා කරන්න. நீங்கள் பேசுங்கள். දෙවියන් වහන්සේ කතා කළා. தேவன் பேசினார். හැම වෙනසට හැම ආස්කම සිදුවෙන්නේ වචනයෙන් පමණයි. எல்லா மாற்றமும் எல்லா அற்புதமும் நடப்பது வார்த்தையினாலே. බයිබලේ වචනක් තියෙනවා. வேதத்தில் ஒரு வார்த்தை உண்டு, මගේ ස්ථාවර වෙනස් වෙයි කියලා. என் நிலை மாறும் என்று. ඔබ කියන්න நீங்கள் சொல்லுங்கள், මගේ ස්ථාවර වෙනස් වෙයි කියලා. என் நிலை மாறும் என்று. මගේ ප්‍රමාදවල ඉවත් වෙයි. என் தாமதங்கள் நீங்கும். මම එකම ස්ථාවර සිටින්නේ නැහැ. நான் ஒரே நிலையில் இருப்பதில்லை. මගේ ඉදිරියේ වාපු දොරවල් විවෘත වෙයි. எனக்கு முன்பதாக பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்படும். උන්වහන්සේගේ වචනේ සඳහන් කළ ஒரு දෙනවා. வார்த்தை சொல்லுகிறது, ඔබ ලැජ්ජාට පත් වෙන ස්ථානේ මම උසස් කරනවා දෙවියන් நீ වහන්සේ. வெக்கப்பட்ட இடத்திலே நான் உன்னை உயர்த்துகிற தேவன். කතා කරන්න. பேசுங்கள். ඔබ ඔය පාකපය. உங்களை வெறுத்தவர்கள் ඔබ එන්න කියලා කැදවයි. உங்களை வா என்று அழைப்பார்கள். ඔබගේ මුඛයෙන් කතා කරන්න. உங்கள் வாயினாலே பேச. එයා මාව එපා කළා නේද? அவர் என்னை එයා මාව வெறுத்தார். ලැජ්ජාට පත් කළා. அவர் என்னை வெட்கப்படுத்தினாரே. කතා කරන්න. இதை நீங்க பேச பேச ඒකම තමයි වැඩිම සිදු වෙන්නේ. அதுதான் அதிகமா நடக்கும். උන්වහන්සේ දිනපතා මට පැහැදිලි මඟ පෙන්වීම දෙන්නව තැනත්තා. அவர் ஒவ்வொரு நாளும் தினம்தோறும் தெளிவான வழிநடத்தலை கொடுக்கிறவர். මම උදෑසන එක කියනවා. நான் காலையிலே அதை சொல்வேன். මට හැමදාම උන්වහන්සේ පැහැදිලි මඟ පෙන්වීම දෙනවා. எனக்கு ஒவ்வொரு நாளும் தெளிவான வழிநடத்தலை கொடுக்கிறார். මා නැති කළ හැම දෙයක්ම දසගුණකින් උන්වහන්සේ නැවත දෙයි. நான் இழந்த எல்லாவற்றையும் 10 மடங்காய் திரும்ப பெற்றுக் கொடுப்பாய். මේ වචනේ ඔබ කතා කරන්න. இந்த வார்த்தையை நீங்கள் මට பேச. විශ්වාසය නැහැ. எனக்கு விசுவாசம் இல்லை. නමුත් උන්වහන්සේ අනකලාවුදේ ஆனால் அவர் கட்டளையிட்டதை මා කතා කළා. நான் பேசினேன்.
මා කතා කළා කියලා එසේකියල් කියනවා. நான் பேசினேன் என்று எசேக்கியேல் சொல்லுகிறான். ශන්දලරයා. දෙවියන් වහන්සේ කියපු දේ ඔබ අනකරන්න ප්‍රාණවත් වෙන පිණිස. தேவன் சொன்னதை நீங்கள் கட்டளையிடுங்கள் உயிரடையும்படியாக. මොනවාද වෙයි කියලා බලන එක නොවේ මගේ වැඩ. என்ன நடக்குமோ என்று பார்ப்பதல்ல என்னுடைய வேலை. වෙනස සිදු වෙයිද වෙනස සිදු වෙන්නේ නැද්ද? ඒක ගැන කල්පනා කරන එක නොවේ ඔබගේ වැඩ. மாற்றம் நடக்குமோ இல்லையோ என்று அதை குறித்து யோசிப்பதல்ல உங்கள் வேலை. උන්වහන්සේ ඔබට කියන්නේ මම කියපු දේවල් ඔයා කටින් කියන්න. அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் நான் சொன்னவைகளை உன் வாயினாலே நீ சொல். එසේකියල් අනකලා எசேக்கியேல் கட்டளையிட்டான். ප්‍රාණවත් වෙන්න. உயிரடையுங்கள், ප්‍රාණවත් වෙන්න. உயிரடையுங்கள். බයිබලයේ 7 වෙනි වචනේ දාලා තියෙනවා. 7ஆம் வசனம் வேதத்தில் சொல்லுகிறது. ශබ්දයක් ඇති වුණා. ஒரு இரைச்சல் உண்டானது. ශබ්දයක් ඇති වුණා. ஒரு இரைச்சல் உண்டானது. ශබ්දයක් ඇති වුණා. ஒரு இரைச்சல் உண்டானது. ශබ්දයක් ඇති වුණා. ஒரு இரைச்சல் ඔබට உண்டானது. කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ඔබ කතා කරන මොහොතේ நீங்கள் பேசும் பொழுது උන්වහන්සේ ශබ්දයක් ඇති කරයි. அவர் ஒரு இரைச்சலை உண்டு பண்ணுவார். ජීසස් සේවසගේ ශබ්දයක් ඇති කරයි. இந்த ஜீசஸ் இயேசுக்குள்ளே ஒரு இரைச்சலை உண்டு මෙතන பண்ணுவார். ශබ්දයක් ඇති இந்த කරයි. இடத்திலே ஒரு இரைச்சலை உண்டு ඔබගේ பண்ணுவார். බිස්නස් එකේ ශබ්දයක් ඇති කරයි. உங்கள் பிசினஸிலே ஒரு இரைச்சலை உண்டு பண்ணுவார். ඕ එවිට මිනිස්සු මිනිස්සු නැහැ. அந்த வேளையிலே ஜனங்களுக்கு கேட்கும். ඔබගේ ව්‍යාපාර ගැන உங்கள் வியாபாரத்தை අපේ චර්ච් එකේ බිස්නස් ශබ්දයක් ඇහෙන මොහොතේ ආලපලයටයි. எங்கள் சர்ச்சில் ஒரு பிசினஸ் சத்தம் உண்டாகும் பொழுது அது அக்கம் பக்கத்தில் விளங்கும். ඈතින් නොවැටයි. தூரத்தில் මේ இருக்கிறவர்கள் චර්ච් එකේ கேட்பார்கள். මිනිස්සු සනීප වෙනවා இந்த කියලා. சர்ச்சிலே ஜனங்கள் சுகமாகிறார்கள். ශබ්දයක් ඇයි. ஒரு இரைச்சல் உண்டாகும். ඔබ කතා කරන්න පටන් ගත්තාත් நீங்கள் பேச ஆரம்பித்தால் මාස ශබ්දය ඇති කරයි. அவர் சத்தத்தை உண்டு பண்ணுவார். බයිබලේ සඳහන් කළ දෙනවා. வேதம் சொல்லுகிறது කම්පාවක් ඇති වුණා. සෙලවීමක් අත්විනි වචනය. ஒரு භූමි இரைச்சல் உண்டு- කම්පාවක් ඇති වුණා. ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. අසෙයි උණ්ඩායි. ஒரு அசைவு உண்டாயிற்று. සෙලවීමක් සිදු වුණා. ஒரு அசைவு உண்டாயிற்று. මම ඔබට කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ඔබ කතා කරන මොහොතේ நீங்கள் பேசும் பொழுது අවුරුදු ගණන් සෙලවුන් නැති දේවල් සෙලවෙයි. வருடக்கணக்காய் அசையாதவைகள் அசைய போகிறது. ඔබ විශ්වාස කරනවද? நீங்கள் ඔබගේ விசுவாசிக்கிறீர்களா? ගෑරේජ් එකේ කාර් එකක් තියෙනවා. உங்கள் கேரேஜில் ஒரு கார் இருக்கிறது. හෝ මාස ගණන් ස්ටාර්ට් කළා නැහැ. மாத கணக்காய் ஸ்டார்ட் ஆகி இல்லை. ඒක කැඩලා තියෙන්නේ. அது உடைந்து இருக்கிறது. ඒක රිපෙයාර් කරන්න ඕනේ. அதை ரிப்பேர் பண்ண வேண்டும். හැබැයි ඔබ අත තියලා ஆனால் நீங்கள் கையை ඒක வைத்து ස්ටාර්ට් වෙන්න ඕනේ කියලා අන කෙරුවත් அது ஸ்டார்ட் ஆக வேண்டும் என்று கட்டளையிட்டால் ඒක ස්ටාර්ට් වෙයි යේසුස්ගේ නාමයෙන්. அது இயேசுவின் நாமத்தில் ஸ்டார்ட் ஆகும். ඔබ ආන්න පුළුවන්. நீங்கள் கேட்கலாம். ඒක රිපෙයාර් කරන්න ඕනේ. அது ரிப்பேர் பண்ண මම வேண்டும். ඔබගේ ආන්න நான் කැමතියි. உங்களுக்கு கேட்கிறேன். ඇට සැකිලිවල් පණ ගන්න පුළුවන් නම් ඇයි කාර් එකක් ස්ටාර්ට් වෙන්නේ නැත්තේ? எலும்புகள் உயிரடைய முடியும் என்றால் ஏன் காரை ஸ்டார்ட் ஆக்க முடியாது? මාස සෙලවීමක් ඇති කරනවා. அவர் ஒரு அசைவை உண்டு பண்ண ඒ போகிறார். රාත්‍රී දැන් සෙලවීමක් මේ ස්ථානයේ සිදු වෙනවා. இந்த இரவிலே இந்த ராத்திரியிலே இந்த இடத்திலே ஒரு அசைவு සුද්ධාත්ම உண்டாகிறது. මාස සෙලවීමක් ඇති කරනවා. பரிசுத்த ஆவியானவர் ஒரு அசைவை உண்டு பண்ணுகிறார். සුද්ධාත්ම මාසේ දා උඩමාලන මොහොතේ සෙලවීමක් ඇති වුණා. அன்று மேல் மாடியில இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே ஒரு அசைவு உண்டாயிற்று. එදා තමයි සභාව පටන් ගත්තේ. அன்றுதான் சபை ඒක ஆரம்பித்தது. දියුණු වෙන්න පටන් ගත්තා. அது முன்னேற අද ஆரம்பித்தது. වෙනකන් කාටවත් එක නතර කරන්න බැරුණා. இதுவரைக்கும் யாருக்கும் அதை நிறுத்த අද முடியாமல் இருக்கிறது. සුද්ධාත්ම මාස සෙලවීමක් ඔබගේ ව්‍යාපාරේ ඔබගේ ජීවිතය ඇති කරනවා. අද යම් කිසි දෙයක් පටන් ගන්න යනවා. இன்று பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வியாபாரத்திலே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அசைவு உண்டு பண்ணுகிறார். இன்று ஒரு காரியம் ஆரம்பிக்கப்பட ඕ போகிறது. සෙලවීමක් ඇති වෙනවා. ஓ ஒரு அசைவு මම නැවත உண்டாகிறது. කියන්න කැමතියි. நான் திரும்ப சொல்லுகிறேன். මගේ ජීවිතේ සෙලවීමක් ඇති වෙනවා. என் வாழ்க்கையில ஒரு அசைவு මගේ உண்டாகிறது. චර්ච් එකේ සෙලවීමක් ඇති වෙනවා. என் சர்ச்சிலே ஒரு அசைவு සුද්ධාත්ම உண்டாகிறது. වහන්සේක මේ මොහොතේ කරමින් සිටිනවා. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது அதை මට செய்து තේරෙනවා கொண்டிருக்கிறார். ඔබගේ ජීවිතේ දෙවියන් මාස සෙලවීමක් ඇති කරනවා. நான் என்னால் புரிந்து கொள்ள முடியும். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அசைவை உண்டு பண்ணுகிறார் ඒ என்று. සෙලවීම ඇති වෙන මොහොතේ அந்த அசைவு உண்டாகும் பொழுது ඇට සැකිලිවල් සෙලවෙන්න පටන් ගත්තා. எலும்புகள் அசைய ஆரம்பித்தது. ඇට සැකිලිවල් සෙලවෙන්න පටන් ගත්තා. எலும்புகள் அசைய එක ஆரம்பித்தது. මිනිස්සෙගේ ඇට සැකිලි එක එක තැන් වල ගිහිල්ලා மனிதனுடைய எலும்புகள் ஒவ்வொரு இடத்திலே இருக்கிறது. ඒක වියලි නිසා එක එක තැන් වලට ගිහිල්ලා அது உலர்ந்து இருக்கிறபடினாலே ஒவ்வொரு இடத்திலே போய் බයිබලේ සඳහන් කරලා තියෙනවා. வேதம் சொல்லுகிறது. ඒ මනුස්සයාගේ ඇට සැකිලි ඒ තැන් වලින් ඇවිල්ලා එකතු වෙන්න පටන් ගත්තා. அந்த மனிதனுடைய எலும்புகள் அதன் பிரகாரமே ஒவ்வொரு இடத்திலும் வந்து சேர்ந்தது. ඒ මනුස්සයාගේ අතේ ඇට සැකිලි ඒ මනුස්සයාගේ අත සමග ජොයින්ට් වුණා. எந்த மனிதனுடைய எலும்புகள்
தூரமா இருக்கிறதோ அந்த எலும்புகள் அதே மனிதனுடைய சரீரத்திலே வந்து ஒட்டிக்கொண்டது. අරි කකුල නැත්නම් ඒ ඇට සැකිලි ඒ අරි කකුලට ඇවිල්ලා ජොයින්ට් වුණා. சரியான விதத்திலே எந்த எலும்புகள் காலிலே ஜாயிண்ட் ஆக வேண்டுமோ அதே எலும்புகள் வந்து காலிலே ஜாயிண்ட் වම් ஆனது. පැත්තේ ජොයින්ට් වෙන්න ඕන එක වම් පැත්තේ ජොයින්ට් වුණා. இடது பக்கத்திலே ஜாயிண்ட் ஆக வேண்டியது இடது பக்கம் ஜாயிண்ட் ஆகியது. දෙවියන් මාස සෙලවීමක් ඇති කරනවා. தேவன் அசைவை உண்டு ඔබගේ பண்ணுகிறார். ජීවිතේ මැරිලා ඇති. உங்கள் வாழ்க்கை மரித்திருக்கலாம். මැරුණා ජීවිත ජීවත් වෙන්න පුළුවන්. மரித்த வாழ்க்கை வாழலாம். මේ සෙලවීමක් ඇති වෙන මොහොතේ இந்த அசைவு உண்டாகும் பொழுது ඔබට අවශ්‍ය හැම දෙයක්ම උන්වහන්සේ හරි ලෙස ස්වාමීන් වහන්සේ ෆික්ස් කරන්න යනවා. உங்களுக்கு தேவையானவைகளை தேவன் நேர்த்தியாய் சரியாய் ஃபிக்ஸ் பண்ண போகிறார். ඔබගේ පවුලට එන්න ඕන කෙනාව දෙවියන් වහන්සේ ෆික්ස් කරන්න යනවා. உங்கள் குடும்பத்துக்கு வர வேண்டியவரை தேவன் சரியாக ඔබගේ ஃபிக்ஸ் பண்ணுவார். ව්‍යාපාර ඔබට අවශ්‍ය බිස්නස් එක උන්වහන්සේ ෆික්ස් කරයි. உங்களுக்கு தேவையான பிசினஸை ஃபிக்ஸ் பண்ணுவார். ඔබ සමග සම්බන්ධ වෙන්න ඕන අයව උන්වහන්සේ සම්බන්ධ කරයි. உங்களோடு சேர வேண்டியவர்கள் இணைய வேண்டியவர்களை சரியாய் இணைப்பார். අද රාත්‍රී සමහර අයට ෆෝන් කෝල් එකයි ස්වාමීන් වහන්සේ හරිදේ සමග සම්බන්ධ කරයි. ஒரு சிலருக்கு இன்று இரவு ஒரு போன் கால் வரப்போகிறது. தேவன் சரியானதை சரியான நபர்களோடு இணைப்பார். කීයක තමා දේශනා කළා. கடந்த ஞாயிறு நான் ආලෝක பிரசங்கித்தேன். නැගිටීම ගැන. நான் மரணத்தில் உயிர் தழுவதை සෞන්ද කෙනෙක් කෝල් කළා. திங்கள் ஒருவர் கால் பண்ணினார். පාස්ටර් දේශනාවේ කියපු දේ විශ්වාස කළා. ඒ වගේම මගේ නිවස සිදු වුණා. අද රාත්‍රී මා කියන දේ ඔබගේ ජීවිතේ සිදු වෙයි. அவன் சொன்ன காரியம் பாஸ்டர் நீங்கள் சொன்னதை நான் விசுவாசித்தேன். திங்கள் அதே என் வீட்டிலே நீங்கள் சொன்ன காரியம் அப்படியே நடந்தது. இந்த இரவிலே நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அந்த காரியம் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். ඔබට සැලවීමක් අවශ්‍යද? உங்களுக்கு ஒரு அசைவு தேவையோ? ඔබට කොයි පැත්තේ ඔබට සැලවීම අවශ්‍යද? உங்களுக்கு எந்த பக்கம் அசைவு தேவை? ඔබගේ විවාහ ජීවිතයටද? உங்கள் திருமண வாழ்க்கைக்கா? ඔබගේ නිවසටද? உங்கள் வீட்டுக்கா? ඔබගේ බිස්නස් එකටද? உங்கள் வியாபாரத்துக்கா? ඔබ කියන සුද්ධාත්මනේ நீங்கள் சொல்லுங்கள் பரிசுத்த මගේ ஆவியானவரே ව්‍යාපාරයේ සැලවීමක් සිදු වෙන්න ඕනේ. என் வியாபாரத்திலே ஒரு அசைவு வர මගේ ආර්ථිකවල සැලවීමක් ඇති වෙන්න என் ඕනේ. பொருளாதாரத்திலே ஒரு அசைவு வர வேண்டும். ඔබගේ මුඛ විවෘත කළා කියන්න. உங்கள் வாயை திறந்து ඔබ சொல்லுங்கள். කතා කරනකම් நீங்கள் பேசும் வரைக்கும் සැලවීමක් ඇති වෙන්නේ. அசைவு உண்டாகாது. ශබ්දයක් ඇති වෙන්නේ. சத்தம் உண்டாகாது. ඔබ ලැජ්ජාවටපත් වුණොත් நீங்கள் வெட்கப்பட்டால் ඔබට ඒක ලැජ්ජාව තමයි ලැබෙන්නේ. அது கிடைப்பது ඔබ உங்களுக்கு ලැජ්ජ வெட்கப்பட்டால். වෙන්නද කියන්න. நீங்கள் வெட்கப்படாமல் මට சொல்லுங்கள். සැලවීමක් අවශ්‍යයි. எனக்கு ஒரு அசைவு தேவை. ඕ අවුරුදු ගණන් මිත්‍යාවතේ හිටපු ඇති. வருட கணக்கு பள்ளத்தாக்கில் இருந்தது போதும். වේලිලා හිටපු ඇති. உலர்ந்திருந்தது போதும். පරවෙලා හිටපු ඇති. உலர்ந்திருந்தது போதும். මනුෂ්‍යයන් විසින් තල්ලු කරලා හිටපු ඇති. மனிதனால் தள்ளப்பட்டது போதும். ඔබ කියන්න පුළුවන් අවුරුදු ගණනාවක් වෙන්න පුළුවන්. நீங்கள் சொல்லலாம் அது பல வருடங்களாயிற்று. මම මගේ බිස්නස් එක නැති කළා අවුරුදු ගණන්. நான் என்னுடைய வியாபாரத்தை பல வருடங்களாய் இழந்தேன். මගේ සල්ලි අරගෙන ගිහලා අවුරුදු ගණන් වෙනවා. என் பணத்தை எடுத்து சென்று பல මට வருடங்கள் මේ ලෙඩ අවුරුදු ගණන් වෙන්න පුළුවන්. இந்த வியாதி பல வருடங்களாய் මේක இருக்கலாம். පරණ වෙලා කියන්න පුළුවන්. இது பழசாகி என்று මේක சொல்லலாம். too late කියලා කියන්න இது පුළුවන්. too late என்று නමුත් சொல்லலாம். දෙවියන් වහන්සේ මේ රාත්‍රී හැම දෙයක්ම වෙනස් කරන්න යනවා. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க දෙවියන් போகிறார். වහන්සේ වෙනස් කරන්න යනවා. தேவன் மாற்றி அமைக்க මට போகிறார். කොච්චර පරණයි කියලා ප්‍රශ්නයක් නැහැ. எனக்கு எவ்வளவு பழசு என்பது பிரச்சனை මොනවා அல்ல. වුණා කියලා දාන්න මට අවශ්‍ය නැහැ. என்ன நடந்தது என்று தேவை. හැබැයි මම එක දෙයක් කියන්න කැමතියි. ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன். මම පසුව තියෙන දේවල් අමතක කරලා ඉදිරියේ දැසම බලන්න යනවා. நான் பின்னானவைகளை மறந்துவிட்டு முன்னால் இருப்பதையே நோக்கி இருப்பேன். මට මොනවද සිදු වුනේ? எனக்கு என்ன நடந்தது? කවුද මොනවද මට කළේ? யார் எனக்கு என்ன ඒක செய்தார்? කතා කරන්නේ. அதை பேச මම மாட்டேன். ඉස්සරහට යන්න යනවා. நான் முன்னால் நோக்கி செல்வேன். මම කෝටි දෙකක් නැති කළා. நான் கோடிக்கணக்கை இழந்தேன். කෝටි තුනක් නැති කළා. 3 கோடி இழந்தேன். ඒක මම කතා කරන්නේ. அதை பேச மாட்டேன். මම අලුත් දේවල් කතා කරනවා. நான் புதியவைகளை பேசுவேன். උන්වහන්සේ කියනවා அவர் சொல்லுகிறார் පරණ දේවල් අමතක කරන්න. பழையவைகளை மறந்து விடு. මම අලුත් දෙයක් කරනවා. நான் புதிய காரியத்தை මම செய்வேன். අලුත් දෙයක් நான் කරනවා. புதிய காரியத்தை செய்வேன். එසේකියල් 37 10 සඳහන් කළ තියෙනවා. எசேக்கியேல் 37:10 சொல்லுகிறது. මට අන්න කළ ලෙස මා අනාගත වචන කිව්වා. எனக்கு கட்டளையிட்ட பிரகாரமே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். අනාගත වචන කියන මොනවාද? தீர்க்க தரிசனம் என்கிற வார்த்தை என்பது என்ன? ලබන එකද අපි ඒ වගම බලනවා. நாங்கள் வருகிற ஞாயிறு அந்த வரத்தை பார்க்க போகிறோம். දෙවියන් වහන්සේ කියන දේ தேவன் சொல்வதை මම මනුෂ්‍යයන්ට කියන එකයි. நான் மனிதர்களுக்கு சொல்வதாகும். මම දෙවියන් වහන්සේගේ කටක් වෙන එකයි. நான் தேவனுடைய வாயாவது.
දෙවියන් වහන්සේ කියපු දේවල් தேவன் சொன்னவைகள் මගේ කටින් කියන එකයි. என் வாயினாலே ඔහු சொல்வதா කියනවා அவன் சொல்லுகிறான் මමද උන්වහන්සේ මට අනකල ලෙස අනාවාක්‍ය කීමේ. எனக்கு கற்பித்தபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். එවිට ආත්මය ඔවුන් තුලට පැමිණ ඔවුන් ජීවත් වී නැගිට. அப்பொழுது ஆவி அவர்களுக்குள்ளே பிரவேசித்து அவர்கள் உயிரடைந்து. මම අනාගත වචන කියන මොහොතේ நான் தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லும் ඔබ பொழுது කොයි මොහොතේ කතා කරනවද? நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலே பேசுகிறீர்களோ සුද්ධාත්ම වහන්සේ ඉන්නවා තමයි. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் தான். සුද්ධාත්ම සක්මන් කරනවා තමයි. பரிசுத்த ஆவியானவர் உலாவுறார் தான். නමුත් උන්වහන්සේ මුකුත් කරන්නේ නැහැ. ஆனால் அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். කොයි මොහොතේ දෙවියන් වහන්සේ එළිය වේවා කිව්වද? எந்த சந்தர்ப்பத்திலே தேவன் வெளிச்சம் உண்டாவதாக என்று சொன்னாரோ එවිට සුද්ධාත්ම වහන්සේ වැඩ කළා. அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் வேலை ඔබ செய்தார். කතා කරන්න අවශ්‍යයි. நீங்கள் பேச வேண்டும். කතා කරන මොහොතේ பேசும் பொழுது ආත්මය ඔවුන් තුලට පැමිණ. ஆவி அவர்களுக்குள்ளே ඔබගේ பிரவேசிக்க. ව්‍යාපාර තුලට පැමිණ. உங்கள் வியாபாரத்துக்குள்ளே ඔබගේ பிரவேசிக்க. ලෙඩ තියෙන සග තුල පැමිණ. வியாதி இருக்கிற உங்கள் சரீரத்துக்குள்ளே பிரவேசிக்க. ඔවුන් ජීවත් වී அவர்கள் காலூன்றி உயிரடைந்து නැගිට. எழுந்து. හalleluya. ஆமென். ඔබ කතා කරනවා නම් ඔබගේ ව්‍යාපාර නැගිටේ. நீங்கள் பேசுவீர்கள் என்றால் உங்கள் வியாபாரங்கள் எழும்பும். ඔබ කතා කරනවා ඔබගේ ආර්ථික නැගිටේ. நீங்கள் பேசுவீர்கள் என்றால் உங்களுடைய பொருளாதாரம் எழும்பும். මගේ ස්ටාෆ්ලා නම් හරියන්නේ නැහැ. என்னுடைய ஸ்டாப் என்றால் சரி வர மாட்டார்கள். එහෙම කිව්වත් කවදාවත් හරියන්නේ නැහැ. அப்படி சொன்னால் ஒரு நாளும் சரி வர மாட்டார்கள். දෙවියන් වහන්සේ මට දුන්න ස්ටාෆ් තුලින් ලොකු දේවල් සිදු වෙනවා. தேவன் எனக்கு கொடுத்த ஸ்டாப் மூலம் பெரிய காரியங்கள் நடக்க போகிறது. මගේ වොලන්ටියර්ස්ලා 300ම අනාගත වචන කියනවා. என்னுடைய வாலண்டியர்ஸ் 300 பேரும் தீர்க்க தரிசனம் உரைக்க මගේ போகிறார்கள். සභාව ඇතිලිවන්තයන් රෝගින්ව සනීප කරනවා. என்னுடைய சபையில் இருக்கிற விசுவாசிகள் பலரை சுகமாக்க ඔබ போகிறார்கள். කතා කරන මොහොතේ නැගිටේ. இதை பேசும் பொழுது அவர்கள் எழுந்து බයිබලයේ දාතන නැගිට. வீரம் சொல்கிற கால் ஊன்றி எழுந்து මාත් සේනාවක් සිටගත්තා. மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். එදා කොහොමද යුද්ධ වීරණ ඩිරීටියද? அன்று எப்படி யுத்த வீரன் எழுந்து நின்றானோ එදා පෙරදුනා. அன்று தோற்றான். දෙවියන් වහන්සේ නැවත தேவன் திரும்ப පෙරදුනාව තැනේ ඔවුන්ව නැවත ඊට ගන්න දෙපුවා. தோற்ற அதே இடத்திலே காலூன்றி நிற்க பண்ணினார். ඔබ පෙරදුන තැනේ උන්වහන්සේ නැගිටින්න තබන්න. நீங்கள் தோல்வி அடைந்த இடத்திலே திரும்ப எழும்ப பண்ணுவார். මේක මගේ වචනේ නොවේ. இது என் வார்த்தை அல்ல. උන්වහන්සේ මා තුලින් කතා කරනවා. அவர் என் மூலம் பேசுகிறார். උන්වහන්සේගේ කටක්. நான் அவருடைய வாய் மாத்திரமே. මම උන්වහන්සේ කටක්. நான் அவருடைய வாய் மாத்திரமே. ඔබ කතා කරන්න. நீங்கள் பேசுங்கள். මට මේක වෙයි. எனக்கு இது நடக்கும். මට මේක වෙයි. எனக்கு இது நடக்கும். ස්වාමිනේ මේක වෙන්න ඕනේ මේක වෙන්න ඕනේ කියලා යාක්ෂා කරන්න එපා. கர்த்தாவே இது நடக்க வேண்டும், இது நடக்க வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டாம். ඔබගේ දුව ගමනක් යන මොහොතේ உங்கள் மகள் ஒரு பயணம் செல்லும் பொழுது දුව මම ඔයා වෙනුවෙන් යාක්ෂා කරනවා. மகளே உனக்காக நான் ஜெபிக்கிறேன். එහෙම කියන්න එපා. அப்படி சொல்ல வேணாம். මොනවටද යාක්ෂා කරන්නේ? எதற்கு ஜெபிக்க போகிறீர்கள்? දුවට කියන්න மகளுக்கு சொல்ல ඔයා යන දේ හරියයි කියලා. போகிற காரியம் சரி வரும். එතනින් ඉවරයි. அதோடு முடிஞ்சு விட்டது. මාදත් අත තියෙන හැම කෙනාම සනීප වෙයි. இன்று நான் கை வைக்கிற எல்லோரும் சுகமாவார்கள். මාත තියෙන මොහොතේ යක්ෂ දෝෂය ඉවර වෙයි. நான் ඉවත් වෙයි. கையை வைக்கும் பொழுது பிசாசு ஓடும். පරම්පරාව සාපෝල් කැඩේ. பரம்பர சாபங்கள் உடையும். මාද අත තියෙන මොහොතේ අද ඔබගේ ජීවිතේ නැගිටේ. ඔබගේ ජීවිත අලුත් වෙයි. நான் இன்று கையை வைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை எழுந்து நிற்கும். உங்கள் வாழ்க்கை புதிதாகும். මා කියන එක තමයි සිදු වෙන්නේ. நான் சொல்வதுதான் நடக்கும். ස්වාමිනේ මේක වෙන්න ඕනේ. கர்த்தாவே இது நடக்க මේක வேண்டும். වෙන්න ඕනේ. இது நடக்க வேண்டும். උන්වහන්සේ බලය දීලා ඉවරයි. அவர் வல்லமை கொடுத்து விட்டார். උන්වහන්සේ අතුරු දීලා ඉවරයි. அவர் சாவியை கொடுத்து விட்டார். මම කාර් එක ස්ටාර්ට් කරන්න විතරයි තියෙන්නේ. நான் காரை ஸ்டார்ட் ஆக மாத்திரமே. මම යතුරු පොකට් එකේ තියාගෙන நான் பாக்கெட்டிலே சாவியை வைத்து- ස්වාමිනේ මට කාර් එක ස්ටාර්ට් කරන්න ඕනේ. கர்த்தாவே எனக்கு காரை ஸ்டார்ட் ஆக வேண்டும். එහෙම යාක්ෂා කළ වැඩක් නැහැ. அப்படி ஜெபித்து வேலையிலே ඔබට අවශ්‍ය දේ කියන්න. உங்களுக்கு தேவையானதை சொல்லுங்கள். නතර කරන්න ඕනේ නතර කරන්න. நிறுத்த வேண்டியவைகளை நிறுத்துங்கள். විවුර්ත කරන්න ඕනේ විවුර්ත කරන්න. திறக்க வேண்டியவைகளை திறங்கள். ආත්මික තලයේ නීතියක් තියෙනවා. ஆவிக்குரிய மண்டலத்திலே ஒரு சட்டம் இருக்கிறது. වචනය. வார்த்தை. වචන නැතුව වෙනස සිදු වෙන්නේ නැහැ. ආස්කම් வார்த்தை සිදු වෙන්නේ නැහැ. வார்த்தை இல்லாமல் மாற்றங்கள் ஏற்படாது. අද ඔබගේ කතාවල් වෙනස් වෙන්න ඕනේ. இன்று உங்கள் கதைகள் மாற வேண்டும். බයිබලේ දාලා තියෙනවා. வேதம் சொல்லுகிறது මනුෂ්‍ය රොටි වලින් නොවේ. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல වාසික මුඛෙන් පිටත් වෙන ඕ හැම
වචනෙන්ම ඔහු ජීවත් ஆமென். වෙනවා. அவருடைய வாயினாலே புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். උන්වහන්සේගේ මුඛයෙන් පිටත් වෙන වචනයක්. அவருடைய வாயினாலே புறப்படுகிற வார்த்தை. එහෙනම් මගේ වචන නෙවෙයි. அப்படி என்றால் என் வார்த்தை அல்ல, බයිබලය. வேதம். මේක කතා කරන්න. இதை பேசுங்கள். හැමදාම බයිබලය කියවන්න. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசி. බයිබලය හදවතෙන් කියන්න එපා. வேதாகமத்தை இருதயத்திலே வாசிக்க வேண்டாம். මේ බයිබලය හදවතෙන් කියන්න එපා. காலையில வேதாகமத்தை எடுத்து இருதயத்திலே வாசிக்க வேண்டாம். ඔබේ කටින් ඉල්ලට එන්න ඕනේ. உங்கள் வாயிலிருந்து வெளியே வர ඔබේ வேண்டும். කනට එන්න අවශ්‍යයි. உங்கள் காது கேட்க வேண்டும். ඔබේ ගෙදරට ඒ වචන යන්න අවශ්‍යයි. உங்கள் வீட்டுக்கு அந்த வார்த்தை போக வேண்டும். ඔබගේ වැඩ පොලේ බයිබලය තියාගන්න. உங்கள் வேலை ஸ்தலத்திலே பைபிளை வைத்துக் උදේ கொள்ளுங்கள். බයිබලයේ පරීක්ෂණයක් කියවන්න. காலையிலே வேதத்தை திறந்து ஒரு அதிகாரம் வாசி. කටින් කතා කියන්න. வாயினாலே சொல்லுங்கள். ඔයාගේ ව්‍යාපාර තැන්වනේ තැන්වල දේ වචනේ පිරේ. உங்கள் வியாபார ஸ்தலங்களிலே தேவ வார்த்தைகளால் நிரம்பும். උන්වහන්සේ වචනයක් කියනවා. அப்படி வார்த்தை சொல்லுகிறார். මම මගේ වචනේවා ඔබව සුව කරනවා. நான் என்னுடைய வார்த்தைகளை அனுப்பி அவர்களை குணமாக்குவேன். දෙවියන් වහන්සේ කොහමද උන්වහන්සේගේ වචනේ වන්නේ? தேவன் எப்படி அவருடைய வார்த்தையை அனுப்ப முடியும்? මාතුලින් ඔබ තුලින් පමණයි. என் மூலமும் உங்கள் மூலமுமே. ඔබත් මම තමයි මේ වචනේ වන්න ඕනේ. நீங்களும் நான் தான் இந்த வார்த்தையை அனுப்ப வேண்டும். උන්වහන්සේගේ වචන අපි කටින් එල්ලට එන්න අවශ්‍යයි. அவருடைய வார்த்தைகள் எங்கள் வாயில இருந்து வெளியே வர வேண்டும். අද ලොකු දෙයක් වේ. இன்று பெரிய காரியம் நடக்கும். යේසුස්ගේ නාමයෙන් நான் இயேசுவின் ඔබ நாமத்தில் ආශිර්වාද කරනවා. உங்களை ஆசீர்வதிக்கிறேன். මේ දවස් පහක් ඇතුළත இந்த 5 நாட்களுக்குள்ளே දෙවියන් වහන්සේ ඔබට අලුත් මනුෂ්‍යව ලබා දෙයි. ඔබට උදව් කරන්න. தேவன் உங்களுக்கென்று புதிய மனிதர்களை பெற்றுக் கொடுப்பார், உங்களுக்கு உதவி செய்யும்படியாக. දොරවල් විවුර්ත වෙයි. கதவுகள் திறக்கும். මම කතා කරන මොහොතේ ආමෙන් කියන සත්‍යය කියන්න. நான் பேசும் பொழுது ஆமென் என்று சத்தமாய் சொல்லுங்கள். ඔබ පිළිගන්නව අය කියන්න. ஏற்றுக்கொள்கிறவர்கள் சொல்லுங்கள். නැත්තම් මම කියන එකේ එම්ම ඔබ කියන්න. இல்லாவிட்டால் நான் சொல்வதை அப்படியே நீங்களும் சொல்லுங்கள். මට අලුත් දොරවල් විවුර්ත වෙයි. எனக்கு புதிய கதவுகள் திறக்கும். දෙවියන් වහන්සේගේ මඟ පෙන්වීම මට ලැබෙයි. தேவனுடைய வழிநடத்தல் எனக்கு கிடைக்கும். මම ණය ගන්න. நான் கடன் எடுப்பதில்லை. මගේ සියලු ණය ඉවත් වෙයි. என்னுடைய எல்லா கடன்களும் தீரும். යේසුස් වහන්සේගේ තුවාල වලින් මා සුව වෙනවා. இயேசுவின் காயங்களினாலே நான் சுகமாகிறேன். ස්වාමීන් වහන්සේ මගේ දේරාය. கர்த்தரின் மீட்பு. මට කිසිංගයක් වෙන්නේ නැහැ. எனக்கு எந்த குறைவும் இல்லை. ඉබෂකලබරියා. මම ඔබේ ආරක්ෂා කරනවා. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். සෙලවීමක් සිදු වෙනවා. ஒரு அசைவு உண்டாகி கொண்டிருக்கிறது. සුද්ධාත්ම වාසය කරනවා. பரிசுத்த ஆவியானவர் அதை செய்கிறார். ලිබෂකේරියන්දි කලරියා. මේරදලශකරයා. උන්වහන්සේගේ වචනේ කතා කරන. அவருடைய வார்த்தையை பேசுங்கள். දෙවියන් සුවකයි. தேவன் சுகமாக்கும். දෙවියන් සුවකයි. தேவன் சுகமாக்கும். යේසුස්ගේ නාමයෙන් ඔබගේ ඇස් දෙක වසා යක්ෂාවෙන් සිටින දේව බලයක් ඔබට එනවා. දේව බලයක් ඔබට එනවා. සුද්ධාත්මස්ගේ බලෙන් ස්පර්ශ වීම ලබා ගන්න. මේ දේවස්ථාන නැම කෙනාම යක්ෂා වෙන්න. ඔබගේ ණය ඉවත් වේ. ඔබගේ සතුරන් ඉදිරියේ දෙවියන් වහන්සේ ඔබ උසස් කරයි. ඔබ නැති කළා හැම දෙයක්ම එක 10න් වැඩි වෙලා ලැබේ. මේ දවස් පහක් ඇතුළත දෙවියන් වහන්සේගේ පුදුම දේ ඔබ දකින්නවා. යේසුස්ගේ නාමයෙන් ඇස්වාලා සුද්ධාත්මනේ මේ ස්ථානේ ක්‍රියා කළමනවා. ඉදිරියේ නවය පිටිපස්සේ නැස් දෙක වහගන්න. මට වෙනස සිදු වෙන්න ඕනේ කියලා ඉල්ලන්න. වුන් වහන්සේ වෙනස ඇති කරයි. යේසුස් වහන්සේගේ බලවන්ත නාමයෙන් අලුත් දොරවල් මෙයට විවුර්ත වේවා. මෙතෙක් තිබුණා පරාජය ඉවත් වේවා. සඵලත්වය ලැබේවා. ණය ගන්න ණය දෙයි කියනව තැනට මේ සෙනඟට එන්නට ලැබේවා. විවුර්ත වුණ උදවක් මෙයට ලැබේවා. යාපත් සමාරියෙක් වගේ උදව් කරනව අය මෙයට ලැබේවා. නිවසක් නැති අයට නිවසද, වාහන නැති අයට වාහනද, විවාහ ජීවිතේ බාධා ඉවත් වී දරුඵලද ලැබේවා. රෝගීන් සිටින හැම දෙනා සුවය ලබා ගන්න.
සුව වෙන්න. මා සුව වෙයි කියලා ඔබ ප්‍රකාශ කරන්න. මගේ මේ රෝගේ ඉවත් වෙයි කියලා කියන්න. දැන් දෙවියන් වහන්සේ යාත්මන් වහන්සේ ඔබ සුව කරනවා. අත්තරන්න බැරි වැරදි පුරුදු වලින් නිදහස ලබා ගන්න. ආර්ථික ආශිර්වාදය, සමාදාන ප්‍රීතිය ඔබට ලැබේවා. රැකියාවේ තියෙන ප්‍රශ්න ඉවත් වේවා. රැකියාව උසස්කම් ලැබේවා. අලුත් රැකියාවල් ලැබේවා. ව්‍යාපාරයේ දියුණුව ලැබේවා. මොවුන් රැවටෙනා වූ තැන්වල නැති කළා වූ දේවල් නැවත ලැබේවා. දිව්‍ය ආශිර්වාද, දිව්‍ය බලය ලැබේවා. යේසුස් වහන්සේගේ බලවන්ත නාමයෙන් මා නාගත වචනේ කියනවා මේ දේවස්ථානයේ සිටින සෑම දෙනාට ඔබගේ පවුලේ ඉන්න අයට වඩා ඔබ උසස් කෙනෙක් වෙයි. ඔබගේ පවුලේ පරම්පරාවේ මෙච්චර කාලේ ජීවත් වුණා වූ හැම කෙනාට වඩා ඔබ උසස් කෙනෙක් වෙයි. ඔබ ඔබගේ පවුලට උදව් කරනා වූ ආශිර්වාද කෙනෙක් වෙයි. இயேசுவின் நாமத்தில் புதிய வாசல்கள் திறக்கப்படட்டும். புதிய கதவுகள் திறக்கப்பட்டும். கடன்கள் நீங்கட்டும். வியாதிகள் வெளியே போ. பரம்பரை சாபங்கள் நீங்கட்டும். மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதாக. கடன்கள் நீங்கி கடன் கொடுக்கிறதுக்கு அந்த நிலைமை உண்டாகட்டும். புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைப்பதாக. தொழில் பிரச்சனைகள் நீங்கட்டும். வியாபார குழப்பங்கள் நீங்கி புதிய வியாபாரங்களும் செய்கிற வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் உண்டாவதாக. அசைவு திருமண தடைகள் நீங்கட்டும். குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும். வீடு இல்லாதவர்களுக்கு வீடுகளும், வாகனம் இல்லாதவர்களுக்கு வாகனம் கிடைக்கட்டும். இந்த 5 நாட்களுக்குள்ளே பல நல்ல சமாரியர்களை இவர்கள் காண்பார்களாக. பல நல்ல சமாரியர்களை காண்பார்களாக. இவருடைய பாத்திரம் நிரம்பி வழிவதாக. ஜீவனால் நன்மை கிருபை தொடரட்டும். வியாதிகள் நீங்கட்டும். அந்தகாதின் கட்டுகள் நீங்கட்டும். சமாதானம் உண்டாட்டும். ஆசீர்வதிக்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அப்ப சமதனா தேதி குஸ்வாலி வாஸ்வலா நம் கைகளில் தேவ ஆசீர்வாதத்தை கொள்ளும். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் தேவ ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடு எப்பொழுதும் இருப்பதாக. अवे पियो देवेन वांस के प्रेम है पुत्र यीशु क्रिस्tus वांस का होना शुद्धात्मा साबेक दिव्य आशीर्वाद बस समदना से अदत सदा काल बस समय में क्या बतेगा सबा सादे आमेन.